ஓகே. நம்ம 4 பேர வந்து ஒண்ணா சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால, டப்பு டப்புன்னு ஒரு ஃபோன் அடிச்சு எல்லாரையும் வந்து புடிச்சு உட்கார வச்சுட்டேன். ஸோ, இப்போ என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு வந்து யோசிக்கும்போது, சைமன் வந்து ஒண்ணு இப்போ எங்களுக்கு வந்து ஒண்ணு வச்சிருக்கான். அவன் வந்து ஃபுல்லா பிளான் பண்ணலைனாலும், ஏதோ அப்படியே வச்சிருக்கேன், அப்படியே சொல்றேன் அப்படின்னு இருக்கான். ஸோ, ஓ இது வந்து சொல்லவே இல்ல பிளேலிஸ்ட்ல அப்படியே வரும். ஸோ, ஆன் த ஸ்பாட்ல அவன் என்ன சொல்றானோ, அத வச்சு நாங்க இழுத்தடிச்சு பேசப் போறோம். ஓகேயா சைமான்? ஓகே. சொல்லு மச்சான். ஒர்க்கா? சரி, ஓகே. என்னன்னா, ம், சரி. கடைக்கு போனோம் மச்சான், சரியா? ஸோ அந்த இடத்துல வந்து ரப்பர் செருப்பு, நார்மலா வீட்டில் ஃபிளிப் ஃப்ளாப் போடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு ரப்பர் செருப்பு போட்டு எப்பவுமே போயிட்டேன். நான் வந்து மறந்துட்டேன். நான் அது வந்து ஒரு பழைய செருப்பு அப்படின்ட்டு போட்டு போயிட்டு கடைக்கிட்ட போகும்போது அது அறுந்துச்சு. அந்த பட்டன் அறுந்திருந்தா வெளியே வந்திருந்தா உள்ள போட்டுடலாம். பட் ஆனா வந்து அந்த ஸ்ட்ராப்பே வாரு அது வந்துச்சா, சரி புரிஞ்சிச்சு உனக்கு என்னன்ட்டு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் கடைக்கு உள்ள போயிட்டு வெளியே வரும்போது தான் வந்து எனக்கு அப்படியே ஒரு ஒரு 4-5 கேள்வி அப்படியே டப்புன்னு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேள்வி, நான் இப்போ வெறும் காலில் நடந்து போனேன்னா பாக்குறவன்லாம் என்ன யோசிப்பான்? செருப்பு கூட போடாம வந்திருக்கிறான், இவன் ஏதோ பண்றான் இவன் அப்படின்னு யோசிப்பான் ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஏதாவது ரோட்ல ஏதாவது ஆணி இருக்குமா, கிளாஸ் பீஸ் இருக்குமா அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ம ஊர் ரோட்லாம் தெரியல, ஃபுல் ஆஃப் ஏதாவது ஒரு ஷிட் இருக்கும். ஸோ அது அதாவது ஹைஜீன் ரிலேட்டட் அந்த மாதிரி யோசிச்சேன். அதுக்கப்புறம் சென்னையோட வெயில், அந்த அந்த ரோட்ல நடக்கும் போது அதுலயே 2 கேள்வி. ஒயிட்டா அந்த ஸ்ட்ரிப்பு போட்டிருப்பாங்க, அதுல நடக்கிறதா இல்ல உண்மையாவே வந்து கருப்பா இருக்கிற இடத்துல நடக்கிறதா அப்படின்லாம் யோசிச்சேன், சரியா? ஆனா கடைசியில ஓடி அப்படியே கடகடன்னு ஓடி வந்துட்டேன் நான், சரியா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன், என்னன்னா ஒரு சாதாரண செருப்பு வந்து செருப்பா நான் வந்து யோசிச்சிட்டேன், சரியா? அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றதே நான் மறந்துட்டேன். ஆஹ் எப்படி சொல்றதுன்னா, இது ஏன் சொல்றேன்னா, நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணல. லைக் மோஸ்ட் பேசிக் திங், அது வந்து ஹவு இட் இஸ் ஹெல்பிங் மீ அப்படின்ற அதுக்கு வந்து நான் ஒரு கிராட்டிடியூடே இல்லாம இருந்திருக்கிறேன். அந்த செருப்பு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்றது வந்து யோசித்தேன். ஸோ நிறைய விஷயம் அந்த மாதிரி நம்ம தேவையில்லாம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு செருப்பு ஆக்கிடுறோம் நம்ம இதை. ஸோ வாடா வாடா வாடா. அதுதான். ஆ, வாடா. இத என்னடா வச்சு ஒரு நம்ம ஒரு பெரிய ஒரு ஒருத்தன் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஒரு பிலாசபிக்கல் பிரேக் ஒன்றா வந்துருமா, திடீர்னு எல்லாம் ஷேட்டர் ஆகி புதுசா யோசிக்க ஆரம்பி வந்துருமா, அந்த மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். அதுல இருக்கிற இன்சைட்டை எடுத்து ஓகே பாய்ஸ், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் எடுத்து விடுங்க, அப்படியே ஆரம்பிப்போம். மச்சான் சூப்பர்ரா. இது வந்து பயங்கரமான ஒரு சின்ன விஷயம். ஆனா அது நிறுத்தி வந்து பேசுற அளவுக்கு இருக்கு நிறைய. ஓகே பாய்ஸ் ஆமா. ஆரம்பிங்க. ஆ. ஆரம்பிக்கணும்னா வந்து முதல்ல, அதாவது பெரிய ஒரு ஃபிலாசபிக்கல் கிளைம் கூட இல்லை, அது வந்து ஒரு அட்வைஸ். எந்த ஃபிலாசபி போனாலும் வந்து இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷம் எப்படி எப்படி படுறது, எப்படி வந்து கிராட்டிடியூட் வந்து எவ்வளோ முக்கியம் லைஃப்பில் அப்படின்றதும். அதுக்கப்புறம் அதான் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை வேல்யூ பண்ணாமல் இல்லாத போது தான் நமக்கு அந்த வேல்யூ தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஜென்ரலாக சொல்கிற ஃபிலாசபி இது அதில் ஆரம்பித்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பெரிய ஃபிலாசபி வரைக்கும் வந்து இதை பற்றி பயங்கரமாக தான் பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டோயிசிசமே எடுத்துப்போமே. அஹ் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்த வந்து அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும், அதை பற்றி மட்டும்தான் செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம கண்ட்ரோலில் மீறின விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இந்த இருக்கிறத வந்து இருக்கும்போது ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அந்த கிராட்டிடியூட் காட்டுறதுன்றது வந்து யாராக இருந்தாலும் சில நேரங்களில் மிஸ் ஆகிடும். ஆமா. சூரி. ஒரு ஆஹ் ஒரு படம் வந்துருச்சு, பிரகாஷ் ராஜ் கடவுளா வருவான். ஆமா. அரையன் 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 அரையன். 305 கடவுள். ஆமா ஆமா. ஆ. கரெக்ட். அதுல ஒரு ஒரு சீன் ஒண்ணு வரும். அவங்க போயிட்டு ஒரு யாரு பேரு டப்பு டப்பு ஞாபகம் வரும் எனக்கு. சந்தானம், சந்தானம். கஞ்சா கருப்பு. இல்ல ஒரு ஒரு சீன்ல போயிட்டு
ஒரே ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன். நீங்க அது வரைக்கும் நீ பேசிட்டு இரு. நான் அந்த சீனை மட்டும் நான் பாத்துட்டு வந்துடுறேன். யாருன்னு சரி 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 அரை என்ன மூவி அது? அரையன் அறை எண் 305 இல் கடவுள். பார் ஆமா போட்டோ. ஆமா ஒரு கடவுள். நீ நீ பேசுதா ரிதேஷ்? நான் வந்து திரும்ப அந்த சீனோட வரேன். இவன் சொன்னோன்னே எனக்கு ஒரு மெமரி ஒன்று சொல்லணும். எனக்கு ஒன்று நடந்தது, ஒரு என்கவுண்டர் சொல்லணும். ஆனா நீ வந்து தேடிட்டு வா, ஏன்னா நீனும் அதை வந்து கவனிக்கணும் எனக்கு ஃபுல்லா. ஏன்னா அது ஓகே. ஒரு பயங்கரமான எனக்கு ஒரு மென்டல் ஷிஃப்ட் ஒரு ஆச்சு. மென்டல் ஷிஃப்ட்ன்றதை விட ஆல்ரெடி நம்ம சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம், அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஜென்ரலாவே நம்ம அப்படிதான். ஆனா அது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா எனக்கு வந்து இருந்தது இன்னொருத்தரை வந்து அப்சர்வ் பண்ணும் போது. ஸோ அதை பத்தி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ இதை பாரு, இது என்னன்னு பார்த்துட்டு சொல்லு. அது என்ன 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 எடுக்கிறீங்க அதுல ஒரு அவங்களாம் ஒரு இடத்துக்கு போவாங்க. அதுல ஒரு கவர்மெண்ட் ஜாப் பத்தி பேசுவாங்க, ஞாபகம் இருக்கா? டெல்லி கணேஷ். எப்பாடி. ஸோ அவங்க போய் டெல்லி கணேஷ் ஒரு சீன்ல பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போகும். எனக்கு கிளிப்பு மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஓகேவா? என்ன ஆகும்னா அதுல டெல்லி கணேஷ் வந்துட்டு நான் ரிட்டையர்டு ஆஃபீஸர்னா எவ்வளவு பெருமை தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. பிரகாஷ் ராஜ் திடீர்னு இன்டரப்ட் பண்ணிட்டு, என்ன பெருமை என்ன பெருமை? என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க போய் வயல்ல ஒரு மரத்துக்கு தண்ணி ஊட்டி இருக்கீங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க வந்துட்டு நிப்பாட்டி 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இந்த கார்பரேட்ல வேலை செய்யறவங்களும் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களும் ரொம்ப பீத்திக்கிறீங்க பெருமையா. நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், ரிட்டையர் ஆயிட்டேன், அதை பண்ணிட்டேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க. பட் என்ன வாழ்க்கை ஃபுல்லஸ்டா வாழ்ந்த மாதிரி சொல்றீங்களே, என்ன வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னு ஒரு 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 சீன் ஒண்ணு வரும். ஓகேவா? அதுல எனக்கு தோணுது வந்துட்டு நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மச்சான், சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள நம்மளோட பேஸ்ல நம்ம ஒரு 150 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்ல. ஓகேவா? சில விஷயங்கள்லாம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் லோ ஸ்பீட்ல மட்டும்தான் அப்சர்வே பண்ண முடியும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம அந்த பேஸ்ல இல்ல. நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் லைஃப்ல பிரேக் அடிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்றது. அது லைஃப் ஒரு ஹால்ட்டுக்கோ இல்ல கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுனாலே நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் லைஃப்ல. லைக் மிஸ் பண்ணிட்டோம் இன் த சென்ஸ் நாட் மேட் பை டெசிஷன். புரியுதா? ரொம்ப கான்சியஸா டிசைட் பண்ணி அதை அவாய்ட் பண்றதுலாம் கிடையாது. அந்த வாழ்க்கை ஓட்டத்துல அத பண்றதை நிப்பாட்டி இருக்கலாம், இல்ல அதை அப்சர்வ் பண்றதை நிப்பாட்டி இருக்கலாம், இல்ல அதை என்ஜாய் பண்றதை நிப்பாட்டி இருக்கலாம். அந்த வாழ்க்கை ஓட்டத்திலேயே வந்து நிறைய மிஸ்ஸும் பண்ணிடுறோம். அப்படியே ஒரு ஃபிளீட்டிங்கா வந்து போயிடுது. நம்ம நிறுத்தி இப்படி பார்க்கலன்னா அப்படியே போயிடுற மாதிரி இருக்கு. ஆனா அதை பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. எனக்கு வந்து இதுல என்ன அஃபெக்ட் பண்ணது ஒன்று சொல்லியே ஆகணும். இது ஆக்சுவலா நிறைய இடத்துல நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு மெமரபிள் பேஷண்ட் அந்த மாதிரிலாம் வந்து கேட்கும் போது நான் சொல்லுவேன், இது டொரண்டோ ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் நியூரலாஜிக்கல் டிசீசஸ் மட்டும் இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து ரிசர்ச் நடக்கிற ஒரு பேஷண்ட்டு. அவரை வந்து ஜென்ரலாக நான் தான் பார்ப்பேன். 20s தான். மைஸ்தீனியா கிராவிஸ்னு ஒரு கண்டிஷன். ஓகே, மசில் டிசார்டர். ஆமாம், ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஸோ மசில் வீக்னஸ் தான் ப்ராப்ளம். என்னன்னா சிக்னல் இம்பல்சஸ் வந்து அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கணும் டு கீப் சில மெடிகேஷன்ஸ் கொடுத்து, இல்லாட்டி அந்த ஆட்டோஇம்யூன்றனால இம்யூன் சப்ரஸ் பண்ணி வைக்கணும். அதை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த ரிசெப்டார்ஸை, அந்த நர்வ் இம்பல்ஸ் பேசிக்காக மசிலுக்கு போகிறது வந்து ப்ராப்ளம் ஆகும். பிகாஸ் அந்த இடத்த அட்டாக் பண்ணுது ஆன்டிபாடிஸ். சரியா? ஸோ இதுதான் வந்து இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இதுதான் ப்ராப்ளம். ஸோ அதனால என்ன சிம்டம்ஸ்னா மசில் வீக்னஸ் ஆகும். மசில் வீக்னஸ்னா நீ யோசிச்சு பாரு, தலையிலேருந்து டிப் ஆஃப் யோர் டோஸ் ஒரு ஃபுல் பல்க் நம்மளோட பாடியில மசில்ஸ் தான். ஒன்று எல்லாமே மசில்ஸ் தான். ஸோ ஐலிட்ல இருந்து ஆரம்பிச்சு
ரெஸ்பிரேஷன் ஃபெயிலியர் டயஃப்ரம் வரைக்கும் எவ்வளோ ஆனாலும் வந்து ஒரு லெவல்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் வந்து இருக்கு, இன்டென்சிட்டி. ஸோ ஐலிட் ட்ரூப் தான், இந்த ஐலிட் மசில்ஸ் தான் வந்து ரொம்ப காமனாக வர ஒரு சிம்டம் மைசீனியா கிராவிஸ்க்கு. நிறைய பேர் வந்து ப்ரெசன்டேஷன்ல வருவாங்க. இப்போ அதுவும் வந்து அவருக்கு இருக்கு. ஆனால் சில பேருக்கு இன்டென்ஸா இருக்கும் சிம்டம்ஸ், சில பேருக்கு இருக்காது. எதனாலன்னு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. சில பேருக்கு மைசீனியா கிராவிஸ் வந்து ஜெனட்டிக்லி இருந்தாலுமே ஒரு 50-60s தான் சிம்டம்ஸ் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கும். திடீர்னு டபுள் விஷன் இருக்கும், ஏன்னா ஐல இருக்கிற மசில் வந்து இப்படி திடீர்னு வேற வேற இடத்துல பார்க்கும், ஐல ட்ராப் ஆகும். இந்த மாதிரி நிறைய விதவிதமா வந்து ப்ரெசன்டேஷன் வரும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி திஸ் பேஷண்ட் ஹேட் இட் இன் ஹிஸ் 20s, ஸ்டார்டட் ஹேவிங் சிம்டம்ஸ் இன் ஹிஸ் 20s. அதுல ஐலிட் மட்டும் இல்லாம எல்லாமே ஒரு ஹோல் டெய்லி ஆக்டிவிட்டிஸே அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்குன்னா ஒன்றும் இல்லை, ஹவ் யூ ஃபீலிங்னு நான் கேட்டேன். He went on a rant. Okay, ரேண்ட்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்குள்ள எனர்ஜி இல்லாத அளவுக்கு ரேண்ட். ஓகே, அவர் சொல்றாரு, நான் காலையில ஏந்திரிக்கிறேன், கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் என் பெட்டை விட்டு எனக்கு ஏந்திக்கிறதுக்கு 1 hour ஆகுது. இந்த சைடு திரும்பி என் ஃபோனுக்கு நான் ரீச் அவுட் பண்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. ஐ செட் மை டேபிள், ஐ செட் மை தண்ணி பாட்டில் கூட நான் பெரிய தண்ணி பாட்டில் யூஸ் பண்ணுறேன், குட்டி பாட்டில் யூஸ் பண்ணுறேன். அதில் நான் வந்து ஃபில் பண்ணி பாட்டில் மூடியை நான் திறந்து வெளில வைக்கிறேன். பாட்டில் திறந்து தான் வைக்கிறேன், ஏன்னா பாட்டில் திறக்கிறதுக்கு முடியாது. அவர் கஷ்டப்பட்டு ஏஞ்சி டோர் வந்து அவரோட வீட்டில் வந்து எங்கேயும் மூடி வைக்க மாட்டாரு, டோர் நாபை திருப்ப முடியாது. ஓகே, அப்படி போய் முடி ஷேவ் பண்ணியிருப்பாரு ஃபுல்லா, பிகாஸ் முடி வார முடியாது, எடுத்து இப்படி பண்ண முடியாது. ப்ரஷ் பண்றதுக்கு எடுத்து இப்படி தேய்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், பண்ண முடியாது. டேப் திருப்ப முடியாது. எவ்ரி சிங்கிள் திங் ரொம்ப ரொம்ப எனக்கு அது கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. நாங்கள் மெடிக்கேஷன் ஸ்டடி ட்ரக் கொடுக்குறோம், ஆனால் எஃபெக்ட்ஸ் வந்து வருதா இல்லையான்னு தெரியாது, ஏன்னா placebo, randomized placebo controlled. So we don't know if he's getting the study drug or placebo. Okay, அது போக போக தான் ஒரு வீக்ஸ் கணக்கில் தான் தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அண்ட் ரொம்ப மென்டல் ஹெல்த் டிக்ளைனும் வந்துச்சு. அவர் சொன்னாரு, next time you get a chance to just like get up and go grab a drink of a glass of water, please appreciate how amazing that is. It's not easy for me to even take a sip of water. அப்படின்னு 20s இருக்கிற ஒரு பையன் எப்படி இருக்கும் எனக்கு வந்து பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? என்ன மச்சான், நான் இப்பெல்லாம் வீட்டுக்கு வந்து டேப்பை திறந்து தண்ணி வந்து நான் சந்தோஷப்படுறேன் மச்சான் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அந்த ரூட்லயும் வரலாம். அதான் அதுவும் இருக்கு. சரி, அத நீ எலாபரேட் பண்ணு, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. ஆனா இதான் மச்சான், இது எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சும்மா நம்மளோட வாழ்க்கையில வந்து மட்டும் இல்லாம அவன் சின்ன ஒரு செருப்பு அவனை யோசிக்க வச்சிருக்கு. ஆனா எனக்கு இது வந்து இன்னும் என்னால மறக்க முடியல. இப்ப கூட ஐ திங்க் அபவுட் ஹிம் சம்டைம்ஸ். ஒரு 2 வாட்டி எமர்ஜென்சி வந்து சூசைட் அட்டெம்ப்ட்ஸுக்கும் வந்து யோசிக்கிற அளவுக்கு போயிருக்காரு. எனக்கு என்ன, you just have to delegate the task. ஒருத்தர் பாத்துப்பாங்கல்ல, ஹோம் நர்ஸ். ஆனா அவரு எதுல இப்போ சொலாஸ் கண்டுபிடிக்க எப்படி அவரு என்ன தாட்ல அவரு ப்ரொசீட் ஆகுறாரு? சோ ஸ்டடியில இருந்து வெளில வந்தாச்சு. சோ கிளினிக் ட்ரக்ஸ் இப்போ we just have to. இல்ல நான் அது அப்படி கேட்கல. நீ உன் கான்வர்சேஷன்ல இருந்து இப்போ அவருக்கு லைஃப் எது கேரி ஃபார்வர்ட் பண்ணுது அவருக்கு, அவரோட தாட் படி? நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கன்சல்ட் அப்போ ஐ will try to engage as much as possible. ஆனா அதுல வந்து one of his friends is taking care, family இருக்கு. ஆனா he is living alone, but we have a volunteer taking care. அப்பப்போ வந்து பாத்துக்கிற மாதிரி. அப்படி கேட்கல, நான் கரெக்டா கேக்குறேன்னு எனக்கு தெரியல. மனசுக்கு என்ன
அவரு மனசுக்கு. மனசுக்கு எந்த தாட்னால அவர் கேரி ஃபார், ஏன்னா சூசைட் எல்லாம் போனாருன்னு இல்ல. சோ எப்படி அவரை வந்துட்டு இப்போ ஹவு இஸ் ஹி லைக் லுக், வாட் இஸ் தேர் ஃபார் ஹிம் டு லுக் ஃபார்வர்டுன்னு கேக்குறேன். அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணு கேட்கல, மெடிகேஷன் அவர் என்ன நினைக்கிறாரு. மெடிகேஷன் ஏதாச்சும் ஒண்ணு வரும் அப்படின்ற ஒரு ஹோப் தான். இல்லடா அது ஓகேடா, ஏய் நான் கரெக்டா நீ கேக்குறேன்னா கரெக்டா தான் அவருக்கு கேக்குறடா, இன்கே- வேற எந்த இல்ல. ஹோப்பும் இல்ல. ஓகே, ஸோ பேசிக்கலி அவர் மனசுல வந்து எந்த ஹோப் வச்சுட்டு அவர் வந்து சர்வைவா எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு அவரை புஷ் பண்ணுதுன்னு கேட்குறான். அவரு கிட்ட நான் அந்த அளவுக்கு நான் வந்து கேட்கல, அந்த Okay. அளவுக்கு பேசவும் வந்து ஆஹ், ஒரு ப்ரொஃபஷனல் பவுண்டரிக்கு மேல நம்ம போக முடியாது. ஆனா Okay. டாஸ்கை வந்து டெலிகேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நான் ஏன் இந்த மாதிரி ஆன்சர் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்லி நிறைய விஷயங்கள் இதுக்கு மேல என்னால ஷேர் பண்ண முடியாது. ஓகே, அப்புறம் ஒரு ஒரு என்னால என்ன பண்ண முடியும்னா அந்த இடத்துல ஹோம் நர்ஸ், சோஷியல் ஒர்க்கர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், இந்த மாதிரி வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி விட முடியும். ஏன்னா எனக்கு இங்கேயே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஐ ஐ ஐ வெண்ட் எக்ஸ்ட்ரா. ஏன்னா கொஞ்சம் கீழே இருந்து வந்து வீல் சேர்ல மேலே கூப்பிட்டு வர்றது, அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் நான் பண்ணேன். என்னோட கோவொர்க்கர்ஸ் வந்து கிளியராக சொன்னாங்க, எனக்கு நீ புரியுது நீ என்ன பண்ணுறேன்னு, ஆனால் ப்ரொஃபஷனல் பவுண்டரிஸ் நீ செட் பண்ணிக்கோ, பிகாஸ் இது வந்து உனக்கு லைஃப் லாங் வந்து ட்ரெயின் ஆகிக்க கூடாது. ஏன்னா இப்படிதான் இருக்கும். நோ வென் டு ட்ரா அ லைன், நோ ஹவு டு டெலிகேட் த டாஸ்க் அண்ட் ஹூ டு டெலிகேட் த டாஸ்க், அண்ட் இது வந்து மெயின்டைன் பண்ணி, இல்லாட்டி இட் வில் பி இமோஷனலி இட் வில் பி டேக்கிங் அ டோல் ஆன் யூன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரி, ஓகே, எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா எனக்கு ரொம்ப இப்போ கூட எனக்கு இமோஷனல் டோல் இருக்கு அதனால. ஆனா ஹீஸ் டேக்கிங் கேர் ஆஃப், ஆனா பை டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள் in physical terms, and psychologically he has helped too with professionals. But what is giving hope on a personal level அப்படின்னு கேட்டேன்னா, என் ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு இன்னும் நிறைய கிளியரா அதுக்கு ஒரு பதில் சொல்லுவேன். ஆனா he is not my friend. ஒரு ப்ரொஃபஷனல் பவுண்டரி தான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது the only thing that I can say is, the only thing that I've had conversations with is the only thing that's keeping me going is the next drug that could potentially help me. And டொராண்டோல, அட்லீஸ்ட் கனடால, இங்கே தான் வந்து நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு டாப் கிளினிக். இங்கே தான் வந்து ஏதாச்சும் ஒரு புது ட்ரக் வருதுன்னா இங்கே தான் வரும். ஏன்னா இது வந்து நியூராலஜியில் நியூரோ மஸ்குலர் கண்டிஷன்ஸுக்குன்னே இருக்கிற கிளினிக். ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹை எண்ட் ட்ரக் ஏதாச்சும் வரணும்னா இங்கே தான் வரும் ஸ்டடிக்கு. ஸோ ஆனால் ஹீ டென்ட் இம்ப்ரூவ் மச். அதனால வந்து அது வந்து பிளஸிபோவா ஸ்டடி இருக்கான்னு தெரியல எங்களுக்கு. அதனால கிளினிக் பூல்லையே வந்து போட்டு இஸ் ஆன் மெடிகேஷன்ஸ். அதுலேயும் வந்து இப்போ பாரு, அதுலேயும் வந்து ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ். சரி, ஓகே, நம்ம டெக்னிக்கலாக போனா ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ்னா இம்யூன் சிஸ்டம் சப்ரஸ் பண்ணும். அதர் இட் கேன் ஆல்சோ ஹேவ் அதர் சைட் எஃபெக்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆனால் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட் ஹீஸ் இன் ஹிஸ் 20s and going through this. சில விஷயம்லாம் என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் அதுல அந்த பாயிண்ட்ல இருந்து சொல்லு இல்ல, அவன் சொன்னான், சொல்லு I'm in my 20s. I'm not in a relationship. I hope you understand what that even means. I can't even turn the doorknob. எப்படி இருக்கும் எனக்குன்னு என்ன கேட்டான். உங்ககிட்ட என்னால சொல்ல முடியும், நான் சொல்றேன். அண்ட் ஐ ஃபீல் லைக் ஒரு இந்த கிளினிக் வந்து இப்படி பேசும்போது தான் ஐ ஃபீல் லைக் ஐ கேன் ஈவன் ஓப்பன் அப். பட் இமேஜின் ஹவ் மை லைஃப் இஸ் அப்படின்ற மாதிரி சொன்னான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சிலதான் வந்து கேட்கும் போது. ஸோ ரொம்ப என்ன சொல்றேன்னா, எனிவே நம்ம உள்ள டீப்பா அதுக்குள்ள போவோம்னா, ஆனா அதான் ஒரு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம்னா இந்த அளவுக்கான சின்ன விஷயமும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்தது. நம்ம பக்கத்துல போன் வச்சுட்டு படுக்கணும், இல்ல கம்மியா பாட்டில்ல தண்ணி திறந்து வச்சுட்டு போய் இப்படிலாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். எல்லாம் வந்து ஒரு கிராண்டடா தானே எடுத்துப்போம். இந்த மாதிரி வந்து கிராண்டடா ஆனா இதோட ஒரு வெர்ஷன் தான் மச்சான். இப்போ ரொம்ப பீப்புள் வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க.
அது வந்துட்டு இதோட வேர்ஷன் தான். அவங்க ஏன்னா எதுவுமே வந்துட்டு அவங்கள திருப்பி அடிச்சிடக்கூடாதுன்னு அப்படின்ற ஒரு பயத்திலேயே அவங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு அந்த அந்த மீட்டரை செட் பண்றதும் வந்துட்டு லைஃப் தாங்க வைங்க. அது எவ்வளவு நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. அவேர் ஆகி கொஞ்சம் வெளில வந்து சூதானமா ஆயிட்ட அப்படின்னா ஓகே. பட் ஆவல அதுக்கெல்லாம் மென்டல் ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னும் போது மோஸ்டா லைஃப் போட்டு தாக்குற டைரக்ஷன்ல தான் நம்ம போய் சேர்ற மாதிரி இருக்கும். மச்சான் எனக்கு என்னமோ இந்த ஒரு விஷயத்துல வந்து சில நேரத்துல வந்து லைஃப் வந்து இது அப்ரிஷியேட் பண்ணோன்றதுக்காகவே ஒன்ன வந்து அடிக்கும், இல்ல யார் மூலியமாவது அந்த தாட்டை வந்து உனக்குள்ள கொண்டு வரண்டா. எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு அந்த ரூட் எடுக்கிறது பெட்டர். நீ சொல்ற ரூட் எடுக்கிறது மச் பெட்டர். லைஃப் ஒன்னு அடிக்கும் போது புரியுது. இல்ல இப்போ யோசிச்சு பாரு, இப்போ ஜுரம் அப்படின்னு வந்தது அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நாக்கோட டேஸ்ட் வந்து அது வந்து தெரியாது. அந்த கசப்பு இருக்கும் போதுதான் ஓ அப்படின்ட்டு இருக்கும். மூக்கு அடைச்சவனுக்கு தான் தெரியும் ஃப்ரீயா மூச்சு விடுற கஷ்டம். இல்ல அந்த நேரத்துல நீ யோசிச்சேன்னு வச்சுக்கேன், எல்லாருமே தன்மையா பேசுவாங்க, எல்லாருமே நல்லவங்களா மாறிடுவாங்க. நானுமே அப்படிதான். இங்க 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 வந்துட்டு வெளிநாட்டுல இங்க ரொம்ப அடிக்கடி நடக்கும் எனக்கும் ஆர்த்திக்கும். எப்படின்னா வேலை செஞ்சுக்கினே இருப்போம் மச்சா, செஞ்சுக்கினே இருப்போம், வந்துக்கினே இருக்கும். ஓகேவா? இங்க வந்துட்டு துணி துவைக்கிறது, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, எல்லாமே ஓகேவா? ஒரு சின்ன இப்போ ஒரு சிங்க்ல அடைப்பு இருக்குன்னா அந்த அடைப்பு எடுக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணுவோம். ஓகேவா? அன்பார்ச்சுனேட்லி யூஎஸ் மாதிரியும் கிடையாது, அன்பார்ச்சுனேட்லி இந்தியா மாதிரியும் கிடையாது. ஓகேவா? இது ஒரு 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 ஜோன். இது எல்லா வேலையும் நீயே பண்ணிட்டு இருப்ப. ஒரு நேரத்துல நீ சிக் ஆயிட்டேன்னு வையேன், எதுவுமே நீ பண்ண வேண்டாம், உன் பார்ட்னர் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ராவா பண்ணுவாங்க. அது வந்துட்டு சிக்கா இருக்கும் போது கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்க இன்பத்திலும் ஒரு இன்பம். எப்படி சொல்றான் பாரு. ஆனா உடம்பு ஒரு பக்கம் பரட்டி வாங்கிட்டு இருக்கும், அது ஓகே. பட் அந்த 2 நாளுக்கு நம்மள விட்டுருவாங்கல்ல, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. ஆனா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு தருணம் வரும். அப்போ வரும்போது நம்ம வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல இந்த பக்கம் திரும்பி ஓகே நம்ம அட்லீஸ்ட் லெட்ஸ் என்ஜாய் த ஸ்மாலஸ்ட் திங்ஸ் அரௌண்ட் அஸ் அப்படின்ற மாதிரி திரும்பிட்டோம் அப்படின்னா ஏன் இந்த பக்கம் வழி தெரியாம கொஞ்சம் இருக்கும். ஒரு லைட் ஹார்ட்டட் சிச்சுவேஷன்ஸ் கூட மச்சான். ஒரு ஒரு சிச்சுவேஷன் நான் வந்து நிதிஷ் இருக்கான்ல என் ஃப்ரெண்டு, அவனும் நானும் காலேஜ்ல வந்து மொரிஷியஸ்ல நடந்து போயிட்டு பேசிட்டே இருந்தோம். தமிழ் ஆளுங்க அங்க ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. ஓகே, எங்க கிளாஸ்லயும் சரி, நிதிஷ் இருப்பான், திவாகர், நாங்க 3 பேர் தான் தமிழ் நல்லா பேசுவோம். மற்றவங்களுக்குலாம் வந்து தெரியாது. மோஸ்டா எல்லாரும் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் இல்ல வேற வேற கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க. ஓகே, ஸோ மொரிஷியஸ்ல நானும் அவனும் நடந்து போயிட்டு இருக்கோம், பேசிட்டே போயிட்டு இருக்கோம். போயிட்டே இப்படி தமிழ்ல தான் பேசிட்டே போயிட்டு இருக்கோம். இப்படி ஒருத்தர் வந்து இப்படி வந்து ஷாக் ஆகி நின்னாரு. ஓகே ஓகே, ஷாக் ஆகி நின்ட்டு தம்பி தமிழா அப்படின்னு. ஆமா தமிழ். ஓகே, ஆக்சுவலா அங்க வந்து கேக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தமிழே. ஓகே, அவர் வந்து பாத்துட்டு தமிழ் அவர் அடுத்தது என்ன நம்ம கேட்டாரு, அடுத்தது கிடைக்கும் நல்ல சாப்பாடு எங்க தம்பி? நானும் நித்திஷ் கிடைக்காது. அவர் வந்து என்ன தம்பி சொல்றீங்க, எவ்வளவு நல்லா இருக்கீங்க, நாங்க இருக்கோம் வருஷம் கணக்கா இருக்கோம், கிடைக்காது. அவர் வந்து நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டோம். 15 நாள் ஆகுது. நான் வந்து மொரிஷியஸ் போட்டோ எல்லாம் பார்த்தேன், கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டேன். இங்க ஒரு வீட்டுக்கும் போக முடியாது, இட்லி தோசை கூட கிடைக்காது.
ஒண்ணும் கிடையாது. நூடுல்ஸ் விற்பாங்க பக்கத்துல கடையில, போய் சாப்பிடுங்க. ஆனா பர்கர் விற்பான், போய் சாப்பிடுங்க. போங்க தம்பி, அதேதான் தம்பி நான் சாப்பிட்டு இருக்கேன். நாக்கெல்லாம் செத்து. நீங்க 15 நாள் திவாகர்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு, மச்சான் நீ என்ன பண்ணுன்னு தெரியல, தோசை மாதிரி ஏதாச்சும் போட்டு கொடு." தோசை சாப்பிட போல இருக்குடா. இன்னும் ஐயோ. ஆனா சம்டைம்ஸ் வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு மச்சான் இப்போ ஒரு ஆஃப் பாயில் சாப்பிட்டா நல்லா இருக்கும்டா அப்படின்னு. ஆனா 5 மணிக்கு எல்லாம் மூடிடுவான். ஓகே, இதுவே இருக்காது, செம்ம காண்டா இருக்கும். அப்போ வந்து எனக்கு வேற எதுவுமே வேணாம், எனக்கு ஒரு ஆஃப் பாயில் மட்டும் நல்லா போட்டு ஒண்ணே ஒண்ணு சூப்பரா இருக்கும்னு நமக்கு தோணும். ஓகே, சாப்பிட போல இருக்கும். கிடைக்காது எங்கேயும். அதுல வேற நாங்க சொல்லு மச்சான். இல்ல சொல்லு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அந்த 5 மணிக்கு மூடுறதுலாம் சொல்லு. 11th படிக்கும் போது பெப்சி பாதி குடிச்சிட்டு பாதி கொட்டிட்டு போவோம். ஆமாண்டா. ஞாபகம் இருக்கா? தெரியும். ஏன்னா எனக்கு தாகம் முடிஞ்சிருச்சு, மீதி இருக்குன்றதுக்காக நான் குடிப்பேன். இவன் வந்து பணக்கார திமிர்ல இருந்தான்டா. அப்போ பணக்கார திமிர் இல்ல, அப்படி சொல்லாத. அப்பயும் அவனை அப்படிதான் ஹர்ட் பண்ணுவேன். நான் வந்துட்டு எப்படி யோசிச்சேன்னா, பாட்டில் இருக்கு இது, நான் சொல்றது வந்துட்டு ஆல்மோஸ்ட் சரி பல டெக்கேட்ஸ் முன்னாடி, ராமாயண மகாபாரத காலம்னு வச்சுக்கோ. அப்பெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, ஒரு பாட்டில் வாங்குறது, அதுல குடிச்சிட்டோன்னா முழுசா குடிக்க மாட்டேன், கொஞ்சம் குடிச்சிட்டோன்னே ஃபுல் ஆயிடும். மீதியை வந்துட்டு எல்லாருக்கிட்ட கேட்பேன், வேணுமான்னு. யாராச்சும் கேட்டா கொடுத்துருவேன். யாருமே கேட்காத பட்சத்துல நம்ம திணிச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு போயிடுவேன். ஓகேவா? கட் பண்ணிட்டு வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவானா? ஊத்தி இருக்கான்டா. சரி கேளு. கட் பண்ணிட்டு 2025 ஓகேவா, ஆர்த்தி கிட்ட என் கான்வர்சேஷன், ஏமா இட்லிக்கு இஞ்சி துவையெல்லாம் தேங்காய் சட்னியா? எதுவுமே கிடையாது, மிளகா பொடி தான் இருக்கு. ஓ, மிளகா பொடி இருக்கா? அது வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன். நன்றி, எனக்கு அது போதும், நான் என் வாழ்க்கையை திருப்தியா வாழ்ந்துருவேன். அது இன்னொரு ஒரு டைரக்ஷன் ஒண்ணு இருக்குன்னு சொன்னல, நீ எய்தர் நீ நின்னு உன் லைஃபுக்கு சுத்தி அனுபவிக்கிறது, இல்லைன்னா செம ஸ்பீடா போச்சுன்னா, வண்டி செம ஸ்பீடா போகுதுன்னு வை, என்ன ஆகும்? மோதி நிக்கும்ல, மரத்துல மோதி நிக்கும்ல, இல்ல பேரிகேட்ல அடிச்சு தங்கு வரல கிழிஞ்சு நிக்கும்ல, அப்படியே பேன்னு நிக்கும்ல, தெரியுமா? அப்படி இருக்கும் போது கூட நீ சுத்தி பாத்தீங்கன்னா எதெல்லாம் மிஸ் பண்ணியோ அதெல்லாம் உனக்கு தெரியும். அந்த மாதிரிதான் இப்போ எப்படி வருதுன்னா, வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு 9:30 10 o'clock இருக்கும். 10 o'clock முடிச்சுட்டு சரி தூங்க போகலாம், ஏன்னா நாளைக்கு காலைல ஆஃபீஸ் போகணும். நான் கொஞ்சம் ஏர்லியா ஜிம் போயிடுவேன். ஏர்லியா ஜிம் போய் முடிச்சுட்டு அப்புறமா தான் ஆஃபீஸ்க்கு போவேன். நான் நைட்டு ஒழுங்கா தூங்கலைன்னா காலையில ஜிம்முக்கு போக முடியாது. அப்புறம் ஜிம்முக்கு போக முடியலன்னா ஆஃபீஸ்ல இருந்து அந்த ரொட்டீனே அப்படியே ஸ்பாயில் ஆயிடும். சரின்னு சொல்லிட்டு 10 o'clockலாம் ஜிம்மு தூங்க போயிடுவேன். சரி நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் வந்தேன். ரெஸ்ட் ரூம்ல போய் யூஸ்வலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி பல்லு விளக்கிட்டு நல்லா மூஞ்சி ஒரு வாட்டி கழுவிட்டு வந்து தூங்குவேன். நான் போறதுக்கு முன்னாடி கதவு மூடி இருக்கு, அப்பவே சொட்டுது, ஏதோ சொட்டுது, தண்ணி சொட்டுது. எனக்கு அப்பவே வந்துட்டு சொட்டத்தை நம்ம கேட்டுட்டோம். ஓகேவா? உள்ள போனோம்னா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. அதை அட்ரஸ் பண்றதுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை, ஏன்னா நான் காலையில 5 மணிக்கு எழுந்துருவேன். ஓகேவா? அன்னைக்கே செம்ம டயர்டு, மீட்டிங். ஓகேவா? இப்போ நான் அந்த டோரை திறந்தேன்னா உள்ள என்னமோ இருக்கு. ஓகேவா? எனக்கு 2 சாய்ஸ் இருக்கு. எய்தர் நான் உள்ள போய் என்னன்னு பார்த்து அதை அட்ரஸ் பண்ணலாம், இல்ல சொட்டர்த்து அந்த டேட்டா கலெக்ட் பண்ணதே இக்னோர் பண்ணிட்டு போய் தூங்கிடலாம். ஓகேவா? ஆனா என் மனசுல தெரியும், நான் தூங்கினேன்னா நாளைக்கு அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும்.
உள்ள போய் பார்த்தேன். சிங்க் மச்சான், சிங்க் நிரம்பி தண்ணி சொட்டி பாத்ரூம் ஃபுல்லா தண்ணி. ஓகேவா? அது பார்க்கும்போது எனக்கு எனர்ஜியே கிடையாது அது துடைக்கிறதுக்கு கொள்றதுக்கு. ஆனாலும் உட்காந்து அது கீழே பைப் இருக்கும், சிங்க்குக்கு கீழே ஒரு பைப் இருக்கும். அது ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ மெக்கானிக் வந்துட்டு இந்த மெக்கானிசம் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு இங்க ஒரு இது இருக்கும், இங்க ஒரு இது இருக்கும். அது பண்ணினா வெளில வந்துடும். அது வெளில வந்துட்டோம்னா அதுல என்னெல்லாம் கிளாக் ஆயிருக்கோ அந்த கிளாக் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் நல்லா ஃபுல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போட்டுட்டு ஃபுல்லாத்தையும் மாப் பண்ணிட்டு உள்ள வந்துட்டோன்னே ஆர்த்தி வந்துட்டு, அந்த ரீல்ஸ் தானே பார்த்துட்டு இருந்த, அதே எனக்கு கொஞ்சம் பால் எடுத்துட்டு வா அப்படின்னா. என்ன சொன்ன? என்ன பெருசா பண்ணிருக்கு போற, அங்க உட்காந்து ரீல்ஸ் பார்த்திருப்பேன் அவ்வளவுதானே, அதே நீங்க பால் எடுத்துட்டு வா அப்படின்னு. நான் வந்துட்டு கண்ணெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கலங்கிருச்சு. நான் எதுவுமே சொல்ல, போய் பால் எடுத்துட்டு வந்து போட்டு கொடுத்துட்டு படுத்து தூங்கிட்டேன். ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றது இன்னும் ஸ்டனர்ஸா இருக்கு. ஓகேவா? அதை ரீகலெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பால் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு போய் பாலை போட்டு கொடுத்துருவாங்க. அதனால இப்பொழுதைக்கு எனக்கு வீட்டுல எதுவுமே நடக்காம இருந்தாலே பெரிய சந்தோஷம் தான். ஐயோ எப்பா, ஆமா நல்லா இருக்கு மச்சான். பட் உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி குடிக்காம டீஹைட்ரேட் எல்லாம் இருக்கும் தெரியுமா? ஏன் அப்படி ஆனோன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஆகி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஏன் அப்படி ஆனோம்? தண்ணி குடிக்கல. ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி குடிக்காம தண்ணி குடிக்கலன்னு தெரிஞ்சும் தண்ணி குடிக்காம இருந்திருக்கோம்டா நானும் அவனும். அப்புறமா நான் அப்படியே தண்ணிய பாக்காத மாதிரி நைட்டு ஒரு 8:30-9 மணிக்கெல்லாம் அப்படியே வாரி அடிச்சு குடிப்போம். ஐயோ, சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, இது என்ன, நம்ம ஏன் இதை மிஸ் பண்றோம், ஏன் அப்சர்வ் பண்ண முடியல, இல்ல நம்ம எல்லாரும் ஆக்சுவலா அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோமா, என்ஜாய் பண்றோமா? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லடா, அது சப்கான்சியஸா அது நம்ம பண்றோம். ஆனா அதை இதுதானே அப்படின்ற மாதிரி எப்படி விட்டு போயிருது. சரியா? அது இல்ல அப்படின்னும் போது ஒண்ணும் இல்லை. சின்னதா ஒரே ஒரு மவுஸுக்கு ஏதோ மீட்டிங்ல இருக்கிற மவுஸ் தனியா இருக்குது. அது கனெக்டர் பண்ற அந்த கனெக்டர் இல்லைன்னு வச்சுக்கேன், புரியுதா? அந்த ஒரு மூமெண்ட் யூல் பி லைக், நான் எவ்வளவு காசு ஒரு பக்கம் இருந்தாலும் இல்ல யார் காலையாவது ஃப்ரெண்டு காலில் விழுந்தாது நான் அதை வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே அப்படிதான். லைக் அது சின்ன பொருளா இருக்கும், ஆனா அதை மதிக்கவே மாட்டோம் நம்ம, அன்லஸ் அது ஒரு தேவை வரும்போதுதான். அதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வியா நான் அதை கேட்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே ஓகே, நீங்க 3 பேரும் எம்கே உன்னோட ரைட் சைடு எல்போ ஓகே ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த அந்த வுட்ல படுற இடத்துல என்ன சென்சேஷன் வருது அப்படின்றத இப்போ உணர்ந்து பாரு. நீ சொல்லும் போதே உணர்ந்துட்டேன். ஓகேவா சைமா? நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, முதுகுல சைட்ல என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே, நீங்க எங்க அங்க இருக்கிற சென்சேஷனையும் உன்னோட பம் உட்கார்ந்துட்டு இருக்குல்ல என்ன சர்ஃபேஸ்ல என்ன கன்சிஸ்டன்சில இருக்கு அப்படின்றத லைட்டா ஒரு உணர்ந்து பாருங்களேன். ஓகே, இப்போ நான் இத உங்களை உணர சொல்லலைன்னா நீங்க யாருமே அதை பத்தி யோசிக்கவே போறதில்லை, யோசிக்க மாட்டீங்க. ஓகே, இது ஜென்ரலா பிரெயின் நம்மளுக்கு பண்ணுது. இப்போ இங்க எனக்கு ஏர் கண்டிஷனர் ஓடிட்டு இருக்கு. ஓகே, அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க அது சவுண்ட் விடுறதே எனக்கு நான் கவனிக்கிறேன்.
அதே மாதிரி தான் இப்போ நான் காலை மடிச்சு வச்சிட்டு இருக்கேன், ஒரு லைட்டாக மறுத்து போகுது, அதை நான் வந்து உணரல, இப்போ நான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாய்ஸ் வந்து கேன்சலேஷன் பண்ணுது, நம்மளோட பிரெயினே கேன்சலேஷன் பண்ணுது. இது வெறும் சென்சஸ். ஓகே, வெறும் சென்சஸ்ல இவ்வளோ கேன்சல் அவுட் ஆகி நீ வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ்டா ஒரு கான்வர்சேஷன்ல இருக்க. ஆனா இதே மாதிரி லைஃப் சுச்சுவேஷன்ஸ் கம்பேர் பண்ணிக்கோ. அதே மாதிரி நீ வந்து உனக்கு வந்து வேலைக்கு போறது ஒரு டாஸ்க்கு, சம்பாதிக்கிறது ஒரு டாஸ்க்கு, ஏதோ ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று அதுல எவ்வளோ இருக்கோ அதுல வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் ஆகி மற்ற இதுக்கெல்லாம் வந்து அதுல இருந்து ஃபோக்கஸ் வந்து நேச்சுரலா அப்படியே எடுத்துருதுன்றதை விட டீசென்சிட்டைஸ் ஆயிட்டோம். ஆனா எப்போ டீசென்சிட்டைஸ் ஆகாம ஆகுதுன்னா ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நடக்கும். இப்போ சைமன் காட்சி பத்தியா, செருப்பு பத்தி அவன் யோசிச்சது இல்லை. ஆனா ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் தான், அப்போ ஒரு சுவிட்ச்ல அவன் யோசிக்காத ஒரு 4 விஷயம் இப்ப சொன்னான் பத்தியா ஆரம்பத்திலேயே, அந்த 4 விஷயத்த பத்தி அவன் யோசிக்கவே இல்லை. ஆனா ஒரு சேஞ்ச் வந்தாலும் யோசிக்கிறான். இது 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு, ஐயோ நம்ம இதெல்லாம் கவனிக்க விட்டுட்டோமா அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்னு, இதெல்லாம் வந்து பிரெயின் ஏன் வந்து இப்படி வந்து டீசென்சிடைஸ் பண்ணி தள்ளி வச்சிருக்குன்னா, டு ஃபோக்கஸ், டு பிரிங் யுவர் ஃபோக்கஸ் டு சம்திங் தட் யூ ஆர் டைரக்டிங் யுவர் செல்ஃப் டு லாங் டேர்ம், சப்கான்ஷியஸ்லி ஆர் கான்ஷியஸ்லி. ஆனா இதுல வந்து நம்ம வந்து நம்மளோட இந்த எபிசோட் என்ன மச்சான், அது இந்த வாபி சாபி எபிசோட். வாபி சாபி எபிசோட்ல அப்ரிஷியேட்டிங் த இம்பர்ஃபெக்ஷன் நம்ம பேசணும். ஓகே, ஆனா அதுல வந்து நம்ம ஒண்ணு வந்து நான் சொன்னேன், நான் ரிப்பீட் பண்றேன் அதையே இந்த இதுக்காக. நம்மளோட சின்ன வயசுல ஒரு சம்மர் ஹாலிடேஸ்லாம் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன வயசு மெமரிஸ்லாம் நிறைய இருக்கும். போக போக அப்படியே சுருங்கிட்டே வர மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள 4 வருஷம் ஆயிடுச்சா, 5 வருஷம் ஆயிடுச்சா, 10 வருஷம் ஆயிடுச்சான்ற மாதிரி அது. ஸோ மொனாட்டனஸா டே ஆக ஆக பிரெயினுக்கு வந்து புதுசா எதுவும் இல்லை அந்த டேல. இப்போ நாளைக்கு வந்து நீ ஒரு டே வந்து இருக்க போது, இந்த வாரம் வந்து ஒரு நாள் இருக்க போகுதுன்னா அந்த 5 நாள் ஒரு வீக் டேஸ்ல எவ்வளவு வந்து உனக்கு ஸ்டிமுலேட்டிங், ஹைப்பர் ஸ்டிமுலேட்டிங் விஷயங்கள் நடந்திருக்கும். 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு மெமரி சொல்லு அப்படின்னா நீ நார்மல் மொனாட்டனஸ் டே சொல்ல மாட்டேன், ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் எடுத்து சொல்லுவேன். அது வந்து அது வந்து மொனாட்டனஸா ஞாபகம் இருக்காது. சோ என்ன இதுல வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்னா, நம்ம சின்ன சின்ன விஷயத்த அப்ரிஷியேட் பண்ணும்போது த ரிலேட்டிவ் டைம், சென்சேஷன் ஆஃப் டைம் டைலேட் ஆகுது. ஸோ அதனால டிராவலிங் இஸ் இம்பார்ட்டன்ட், லுக்கிங் அட் திங்ஸ் அண்ட் அப்ரிஷியேட்டிங் திங்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து ஒரு வாக் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் நடந்து போய் செடியை தொட்டு பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணி. ஆனா அது வந்து ஒரு சாதாரண வாக், நான் மறந்த வாக்கா இருக்கலாம். அது ஏன் எனக்கு அந்த பார்க்ல நடந்த வாக் ஞாபகம் இருக்கு, தனியா நான் நடந்த ஞாபகம் இருக்குன்னா, நான் சுத்தி ஒன்னொன்னுத்தையும் பார்த்தேன், நிஜமாவே பார்த்தேன், சுத்தி தொட்டு பார்த்து ரசிச்சேன். அதனால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எம்கே தனியா படுத்து போறேன்னு சொல்லும் போது எனக்கு அதனாலதான் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நான் இப்ப யோசிச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி தனியா எனக்குன்னு ஒண்ணு அப்படின்னு பண்ணியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குடா. நான் நிறைய பண்ணியிருக்கேன் நடுவுல, பட் அந்த ஃபீல் ரொம்ப டிஸ்டன்டா இருக்கு. எனக்கு இன்னைக்கு நான் படத்துக்கு போயிட்டு தான் வந்தேன், தனியாக தான் போனேன். ஏன்னா இன்னைக்கு இங்கே நான் இப்போ தனியாக இருக்கிறதுனால போனேன். பட் இல்லைனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப தனியாக இந்த மாதிரி போய் பண்ணுற விஷயங்கள் பிடிக்கும். நான் அந்த டைமில் தான் உண்மையை சொல்லணும்னா எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்ல. நான் சும்மா வெளியில் கடை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 10:30 மணி இருக்கும், எனக்கு 10:15 இருக்கும், கடை இருக்குமான்னு தெரில. பட் சும்மா நடந்து அந்த ஏரியாக்கே நான் போனதில்லை. பட் சும்மா நடந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்துட்டு சுற்றினேன் அந்த ஏரியா, ஒரு 2 ரவுண்டு சுற்றினேன். சுற்றிட்டு கரெக்டாக உங்கள் கால் வந்தோடனே அப்படியே கேப் போட்டு ஏறி வந்துட்டேன். அதே மாதிரி இதே மாதிரி எனக்கு என்ன நடந்ததுன்னா, நான் 2 தடவை ஷிம்லா போயிருக்கேன். ஓகே, ஒரு தடவை அம்மாவும் தம்பியும் ஃபஸ்ட் டைம் இங்கே என்ன டெல்லியில் விசிட் பண்ண வந்தப்போ பஸ்ஸில் வந்து அவங்கள கூப்பிட்டு போனேன். ஏசி பஸ் புக் பண்ணிட்டு அங்கே வந்து ரூம் பக்காவாக புக் பண்ணிட்டு டே பிளான் அவுட் பண்ணிவிட்டு ஸ்கெடியூல் போட்டு போனேன், கூப்பிட்டு போனேன். அவங்க 2 பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க, நானும் செம்மையாக என்ஜாய் பண்ணேன், சூப்பராக இருந்தது. திரும்பி வந்துட்டோம். அவங்க ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வாட்டி தனியாக போயிருக்கேன். ஓகே, அது என்னென்னா ஒரு லாங் வீக்கெண்ட் வந்துச்சு, 3 நாள் லீவுன்னு நினைக்கிறேன். தேர்ஸ்டே நைட்டு கிளம்பி கசோலின்னு இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் வில்லேஜ் அங்கே போனேன்.
எந்த பிளானுமே இல்லை, ரூமும் புக் பண்ணல. செம்ம பீக், என்ன சொல்கிறது, ரூமெல்லாம் கிடைக்காத சுச்சுவேஷன் தான். ஆனால் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரெயின் ஏறி போயிட்டேன். அதுவும் மிட் நைட்டு ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி, விடிய காலைல 3 மணிக்கு ஸ்டேஷன் ரீச் ஆகும். அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் ஒன்றுமே தெரியாது. அப்படியே அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து நான் டீ கடை திறந்தது, 4 மணிக்கு டீ கடை திறந்தாங்க. திறந்ததுக்கப்புறம் ஒரு டீ அடிச்சுட்டு கரெக்டாக புக் எடுத்து ஏதோ ஒரு நோட் எழுத ஆரம்பித்தேன். எழுதிட்டே இருக்கும்போது ஆளுங்க ஒரு இடத்துல கூட ஆரம்பித்தாங்க. ப்ராபப்ளி இங்கே தான் பஸ் வந்து நிற்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே போய் கேட்டு இங்கே வரும்னாங்க. 7:15 ஒரு பஸ் இருக்குது அப்படின்னாங்க. 3 மணி நேரம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் எனக்கு 3 மணி நேரம் அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. எனக்கு யோசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய இருந்துச்சு. நான் அப்படியே அதை பென் டவுன் பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. சாமி பாட்டெலாம் ஓட ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் வந்து மக்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. 7:15 பஸ்ஸு வந்தது. கசோலின்னு ஒரு இடம் போனேன். போயிட்டு அந்த டே ஃபுல்லாக நான் வந்து 25,000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். ஓகே, ஈவினிங் வந்து கூகுள் ட்ராக்கர் பார்த்தப்போ தான் தெரிஞ்சு 25,000 ஸ்டெப்ஸ் அன்றைக்கி மட்டும் நடந்திருக்கேன். நடந்து சுற்றிக்கிட்டே தான் இருந்தேன், எங்கேயுமே நிற்கலை. அங்கே போயிட்டு கடைசியில் ஏதோ ஒரு ரூம் எங்கேயோ ஒரு இடத்துல கிடச்சிது. உள்ளே போய் ஒரு நைட்டு தங்கினேன். இங்கே பார்க்குறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே காலையில் வேறு எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பி சிம்லாவுக்கு பஸ்ஸு போகுமான்னு கேட்டேன். போனாங்க. 2-3 பஸ் ஏறி போகணுன்ட்டு ஏறி போனேன். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஷிம்லா போய் அங்கேயும் ரேண்டமாக ஏதோ ஒரு ஹோட்டல் போனேன். பார்த்தா அது எந்த மாதிரி கிடச்சிதுன்னா, அந்த ஹில் மேலே வந்து ஷிம்லாவோட ஃபுல் அந்த ஒரு சிட்டிஸ்கேப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு டவுன் தான் அது. ஃபுல்லாக அந்த ஹில்லோட சைடில் வந்து அந்த டவுன் அப்படியே தெரியுது எனக்கு முழுசாக. ஓகே, நான் அதை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன் ஒரு சின்ன ரூமு, ஓகே 1000 ரூபா கூட இருக்காது ஒரு ரூம். அந்த ரூம் ரெண்ட் 800 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அதோட பால்கனியில் இப்படி ஒரு வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கேயே இருந்தேன். பக்கத்துலேயே வந்து ஆப்பிளில் பண்ண பியர் வந்து பண்ணியிருந்தானுங்க. ஆஹா, ஷிம்லா ஆப்பிள் அந்த இது அப்படியே நான் எதையுமே யோசிக்கல போனேன். எந்த அளவுக்கு நான் அதை என்ஜாய் பண்ணேன்னா, அன்றைக்கும் நான் 25,000 ஸ்டெப்ஸ் நடந்தேன். இதெல்லாம் ட்ரிப் முடிச்சுட்டு தான் நான் வந்து பார்க்குறேன் எவ்வளோ நடந்திருக்கேன்னு. எனக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ நான் ரூம்லேயே இல்லை. நான் வந்து அந்த நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் போனேனே தவிர மற்ற டைம் ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் இருந்தேன். ஷிம்லாவோட அந்த ஸ்ட்ரீட்ஸுக்குள்ளே அங்கே எங்கேன்னு போய் எங்கெங்கெல்லாமோ சுற்றினேன். எனக்கு நான் டூரிஸ்ட் ஸ்பாட்டுனோ இந்த ஷிம்லா போனால் இதை போய் பார்க்கணும் அதை போய் பார்க்கணுன்னு எதுவுமே எனக்கு வந்து மைண்ட்லேயே வரல. நடந்தேன், சுற்றினேன், பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசினேன். ஓகே, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டேன் இங்கே நான் வந்து கண்டிப்பாக திருப்பி வரணும் அப்படின்ட்டு. அதனால தான் அம்மா 2வது வாட்டி வரும்போது அவங்கள சொல்ல நீ எனக்கு போட்டோ அனுப்பிச்ச மச்சான், ஞாபகம் இருக்கா? எஸ், ஆமா, அந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ அந்த லேண்ட்ஸ்கேப் சொன்னது. ஆமா 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 ஆமா. நீ சொல்ல எனக்கு வந்துட்டு நான் இன்னும் நிறைய வெட்டியா இருக்கணும் அப்படின்னு தோணுது. இல்ல இது மொக்கப்படுத்துற மாதிரி சொல்ல உண்மையாவே இல்ல எனக்கு நல்லா புரியுது. நிஜமாலே எனக்கு ரசிச்சு வெட்டியா இருக்கணும்னு தோணுது. புரியுது. ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் எனக்கு அதான் தோணும். நம்ம வந்து சில நாள் எனக்கு வந்து சில டைம் வந்து இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன், இன்னைக்கு எதுவுமே பிளான் இல்லை, இன்னைக்கு நான் சும்மா இருக்க போறேன். ஆமா, நான் வந்து ரொம்ப ரொம்ப அதை பயங்கரமா என்ஜாய் பண்ணுவேன். ஓகேவா, எதுவுமே பண்ண மாட்டேன். ஓகே, எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் சமைப்பேன். எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஏதாவது பெரிய ரொம்ப டைம் எடுக்கிற டிஷ், காம்ப்ளிகேட்டடான டிஷ் ஏதாவது வந்து அந்த டைம் தான் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்டிங்காடா. ஏன்னா ரெகுலர் சமையலோட காம்ப்ளிகேட்டடா ஏதாச்சும் சமையல் பண்ணும்போது ஒரு என்ஜாய்மென்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்ல, எனக்கு அதை பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஃபீலிங் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டே வரும் கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ எப்போவுமே அவசரத்தில் பண்ணுறது, கிளம்பும் போது பண்ணுறது, தோசைக்கு பொடி வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் இல்லாமல் அன்றைக்கி தான் வந்து சிக்கன் வாங்குவேன், மீன் வாங்குவேன், எல்லாத்தையும் மீனை ஒரு பக்கம் வறுத்துட்டு இருப்பேன், இன்னொரு பக்கம் சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு இருப்பேன்.
அதாவது எனக்கே என்ன வந்து பார்த்தா அப்படியே பயங்கரமா இருக்கும். நான் நிஜமாவே வந்து மச்சான், தோசை ஓகே தோசை பொடியை இறக்கலாம் இலக்காரமா சொல்லாது மச்சான். அது இல்லடா பெரிய இல்ல விஷயம் நம்ம கிடைக்கிறது. அப்படி சொல்லக்கூடாது. அதுதான் வந்து காப்பாத்துது. ஆமா. நேத்து கூட மிளகா பொடி எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏ இங்க மச்சான் எனக்கு வந்து டெய்லி நைட்டு தோசை தான் எனக்கு வந்து சாப்பாடு. புரியுது தோசை பொடி புரியுது. தான். ம் தோசை பொடி தான் அக்கா, சரியா பட் வந்துட்டு விடை. ஓகே. பட்டுன்னு பிளே சொல்லி உள்ள வந்தோம். டே அதான் இல்ல அந்த டைம்ல தான் வந்து மியூசிக் ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி தோணும். அந்த டைம்ல தான் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உண்மை. எனக்கு இந்த சொல்லு. மச்சான் இந்த வெயிலோடு விளையாடு விளையாடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. ஆமாமா ஆமா நம்ம வெயில் படம். ஆமா நம்ம யாருமே ஆனா கிராமத்துலயோ அந்த படத்துல வர மாதிரி வாழ்ந்தது இல்ல. ஆனா அந்த பாட்டு ரொம்ப கனெக்ட் ஆகுது இல்ல. அந்த ஒரு ஃபீலிங் வந்து வருதா, அந்த நெஞ்சில ஒரு ஃபீலிங். ஒரு நல்ல ஆமாமா. பாட்டு கேட்டோம்னா அது சூடா இருக்குது மண்டையில, அப்படியே ஒரு மாதிரி மஞ்சள் கலர் வீடியோ. இல்லடா அது ஆ. வார்ம் ஹக்குன்னு இல்ல, ஒரு வார்ம் ஹக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. எனக்கும் அந்த ஃபீலிங் வந்துச்சு மச்சான். அந்த பாட்டு கேட்கும் போது எனக்கும் ஒரு மாதிரி நாஸ்டால்ஜியா ஏன் எனக்கு வருதுன்னு யோசிச்சேன் நானு. எனக்கு அந்த பாட்டுல வர சீன்ஸ், வீடியோ சீன்ஸ் போய் பார்த்தேன்னு வையேன், அவனுங்க விளையாண்ட எந்த விளையாட்டுமே நான் விளையாண்டது இல்ல. ஓகேவா. ஆனா அந்த ஆனா பாட்டு வந்துட்டு என்னோட வேற ஒரு சில நாஸ்டால்ஜியா மெமரிஸ வருது. கனெக்ட் பண்ணுது. ஆமா ஆமா, எனக்கும் பண்ணுது மச்சான் அதே ஃபீலிங். நீ இப்ப சொன்ன அதே ஃபீலிங் தான் ஆமா. எனக்கும் ஸ்ட்ரேஞ்சா எனக்கும் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வேற. ஆக்சுவலா அந்த படம் இப்ப பாக்கணும், எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு நான் பார்த்து. ஜிவியா சின்ன அதோட வயசுல பாட்டு. பார்த்தது. ஜீவிதான்ல. ஜீவிதான் ஜீவிதான். அப்படிதான் நினைக்கிறேன். ஜீவிதான். ஆமா ஆமா ஆமா, அது எனக்கும் அந்த ஃபீலிங் வந்துச்சு. இப்போ இவன் அதே மாதிரி MK சொன்னது, நம்ம நீனும் நானும் நம்ம ஊட்டி போனோம்ல, இப்போ அதையும் இதையும் இது காமன் தீம் பாத்தியா. நம்ம பிளான் பண்ணல, ஓகே, பிளான் பண்ணாம பண்றோம். இப்போ பிளான் இருந்தாலே பிரெயினுக்கு ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆன்டிசிபேஷன் இருந்தா உனக்கு சர்ப்ரைசஸ் இருக்காது. சர்ப்ரைசஸ் இல்லைன்னா உனக்கு இம்ப்ரிண்ட் ஆகிறது வந்து கம்மியா இருக்கும். அதனாலதான் சரி. அதுல அந்த சிக்னலு அப்புறம் அந்த இருட்டுல நம்ம வண்டி ஓட்டுனது, இது ரெண்டு தாண்டி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா உனக்கு அந்த ட்ரிப்ல மெமரி இருக்கா? நம்ம போக கூடாத இடத்துக்கு ஒரு ஒரு டீ அது அது ஓகே. அது ஓகே. அந்த டீ லீஃப் பிட்ச்டா இருக்கு அது. பிட்ச்டா இருக்கு இல்ல, பிட்ச்டா இருக்கு அது ஓகே. நம்ம வெட்ட வெளியில மத்தியானம் எங்கேயோ வந்து போனோம் நம்ம. ஒரு ஓகே. ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏதோ ஒரு டீ பிளான்டேஷன் தான். நம்ம வழி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டோம். அங்க விழுந்து வாரி நம்ம இது எடுத்துட்டு வந்தோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்கு. இன்னொரு அந்த மெயின் டவுன்ல ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல் எனக்கு ஏன் ஞாபகம் இருக்குன்னு தெரியல எனக்கு. ஆமா, ஏன்னா அங்கதான் நம்ம இருந்தோம். நம்ம குன்னூர்ல இறங்கலாமா ஊட்டியில இறங்கலாமான்றத நம்ம பஸ் நிறுத்து அவன் வந்து குன்னூர்னு சொல்லும் போது தான் நம்ம டிசைட் பண்ணோம், வா மச்சான் இறங்கலான்னு. ஓகே, அந்த இறங்கிடும். சிக்னல் ஏன்னா எங்க இறங்க போறோன்றதே அவன் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இறங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு இறங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு, அந்த இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம பண்ணது சுத்தமா பிளான் பண்ணல, எதுவுமே பிளான் பண்ணல. ஆனா முட்டாள்தனமான ஒரு விஷயமா அப்போ வந்து ஏதோ பண்ணிட்டோம், ஓகே. ஆனா அது வந்து நல்லா இருக்கு பாரு, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ MK சொன்னதுலயும் சரி, நீ அதனாலதான் எங்கேயாச்சும் டிராவல் பிளான் போட்டால இப்போ பாக்குறவங்களுக்கும் இந்த வீடியோ பாக்குற ஆடியன்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்றேன். டிராவல் பிளான் போட்டா சில பேர் வந்து பிளானே பண்ண மாட்டாங்க, சில பேர் வந்து பயங்கரமா மெட்டிகுலஸா பிளான் பண்ணுவாங்க, ஓகே. அதுல வந்து இந்த ஒரு அப்ரிசியேஷன் இருக்கிறதுக்காகவே பிளான் பண்ணலாம், ஓகே. நான் வந்து பிளானே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓகே. ஆனா ஒரு ஸ்கெலிட்டன் மட்டும் வச்சுட்டு மத்தத வந்து ஃப்ரீயா விட்டுறணும். இல்ல மச்சான், நான் இப்படி சொல்லுவேன். நான் இப்படி சொல்லுவேன்னா, பிளான் பண்ணி போற ட்ரிப்னு ஒண்ணு இருக்கு, பிளான் பண்ணாம போற ட்ரிப்னு ஒண்ணு இருக்கு, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு ட்ரிப் ஒண்ணு இருக்கு. சரியா? இந்த மாதிரி ட்ரிப்ல நிறைய தீம் இருக்கு. அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் யூ டிராவல் வித் த சேம் வேவ் லென்த் ஆஃப் பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த பர்பஸ் ஆஃப் தி டிராவல். ஆமா, ஓகே. இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா எக்ஸாக்ட்லி யாராச்சும் ஒருத்தங்க கூட அந்த இதுக்கு சிங்க் ஆகலன்னு ஏன் ரொம்ப நமக்கும் வந்து அதை நம்ம பிளான் அதாவது பேசிக்கலி ப்ரெஷர்டா ஃபீல் பண்ணுவோம். அவங்கள போற மாதிரி இருக்கும் நம்ம கூட. நான் என்ன பண்ணேன், என்னோட
ஹனிமூனுக்கு. ஓகே. நான் அவகிட்ட என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணேன் எப்படின்லாம் எனக்கு தெரில, மறந்துச்சு. ஆனால் நான் இவ்வளோ தான் சொல்லியிருப்பேன். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஒரு ட்ராவல் கைடோட இல்லைனா வந்து ஒரு ட்ராவலிங் குரூப்போட போகலாம், இல்லை தனியாக அங்கே போயிட்டு எல்லாத்தையும் புக் பண்ணி வச்சுட்டு போகலாம். ஆனால் நம்ம வந்து இந்த வாட்டி வந்து நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ராவல் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது செட் ஆகுதா சொல்லு, இல்லைனா அடுத்த வாட்டி வேறு எங்கேயாவது போகும்போது நல்லா பிளான் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. சரி, அவ்வளோ என்னை நம்பி எப்படியோ ஓகே சொல்லிட்டா. ரூம் மட்டும் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இந்த வாட்டி ரூமை மட்டும் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கோவா தான் போனேன். 3 நாள் என்ன பண்ணோம், எப்படி போச்சு அப்படின்றது வந்து, அதை வந்து இதை விட பெட்டராக வந்து நீ எவ்வளோ பெரிய ஒரு ட்ராவல் ஏஜென்சியை கூப்பிட்டு வந்தாலும் இந்த மாதிரி பிளானே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து செம்ம சூப்பராக போச்சு. நாங்கள் வந்து நான் என்ன நினைப்பில் போனேனே தெரில. அங்கே போயிட்டு ஏதாவது கார் ரெண்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன். அங்கே போய் ரேண்டமாக ஒரு நம்பர் கால் பண்ணி இது பண்ணி போய் கார் எடுத்தோம். ரெண்ட் எடுத்துட்டு எங்கே போகிறேன்னு நான் அவகிட்ட சொல்ல, எல்லாமே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கும் சர்ப்ரைஸ். நானே வந்து பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு அங்கே போயிட்டு வந்து தேடிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடமா போய் கிட்டத்தட்ட நாங்கள் இருந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய் எல்லா பீச்சையும் பார்த்துட்டு, மச்சான் இந்த ரேண்டமாக இந்த மாதிரி போகிறது இருக்குல்ல, அதை வந்து ஏதோ இப்போ நம்ம வந்து இப்போ ஷிம்லா இல்லை கோவாலாம் வந்து டூரிஸ்ட் போகிற ஒரு இடம் தான் இருந்தாலும் அங்கே நம்ம செல்ஃபுக்குன்னு நினைக்கிறேன், நமக்குன்னு நினைக்கிறேன், நம்ம பிளான் பண்ணாமல் போயிட்டு ஒரு விஷயம் நல்லா நடந்துச்சுன்னா அந்த சந்தோஷம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஏதோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி தோணுது. ஆமாமா. அது நான் ஒரு ஐரானிக்கலா நான் ஒரு 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 விஷயத்த எடுத்துட்டு வரேன். ஓகேவா? நிறைய டீடைல்ஸ் தர முடியாது, முடிஞ்ச அளவு தரேன். நான் வந்துட்டு வேலை பார்த்த கம்பெனில மச்சான் எல்லாமே வந்துட்டு 5 இயர்ஸ் 8 இயர்ஸ் பிளான் 5 இயர்ஸ் பிளான். நீ உனக்கு தெரியும்ல, நார்மல் கார்பரேட்ல வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ரோட் மேப்னு ஒன்று இருக்கும், பிளான் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் திடீர்னு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, எங்களோட மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்துட்டு ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ண போறோம்ட்டு சொல்லி, ஆனா ஒரு வருஷத்துல பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஓகேவா? நாங்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு பல வருஷம் யோசிச்சு ரோட் மேப்ல போட்டு பில்ட் பண்ணி ஒரு வருஷத்துல பண்ணோன்ட்டாங்க. அதுக்கு பிளானே கிடையாது. பண்ணணுன்றது தான் வந்துட்டு பிளான். உடனே என்னாச்சு, அந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஒர்க்கிங் எல்லாத்தையும் உடைச்சோம். ஓகேவா? உடைச்சு ஒரு 4-5 டீம்ல இருந்து 2 பேர் போட்டு உட்காந்து எல்லாரும் ஒரு 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 காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணா எப்படி இருக்கும், பீஸா சாப்பிட்டுக்கிட்டே பிரெயின் ஸ்டார்ம் பண்றது. நான் அதுக்கப்புறமா உட்காந்துட்டு நீ பண்ணு, ஓகே வரல, நீ பண்ணு, ஓகே நீ வரல. அதுல என்னன்னா 1 இயர் அவ்வளவு எஃபர்ட் போட்டோம்டா. அந்த எஃபர்ட் ஆனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே தெரியல. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. சம்ஹவ் நாங்க பண்ண ஒர்க்கோட, நாங்க யூஸ்வலா பண்ற ஒர்க்கோட ரொம்ப ஸ்ட்ரெனவஸா இருந்துச்சு அந்த இயர். ஆனா அது வந்துட்டு அந்த வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே அவங்க கெரியர்ல மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அது. ஏன்னா நாங்க அதாவது லான்ச்சுக்கு 10 நாள் முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கையே இல்லை லான்ச் ஆகும்னு. ஓகேவா? அதாவது எப்படின்னா, மீடியாவெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆக போகுதுன்னு. ஆனா எங்களுக்கு சத்தியமா நம்பிக்கையே இல்லை. லான்ச் ஆகிறதுக்கு கரெக்டா ஒரு 5 நாள் முன்னாடி எல்லாமே பிரேக் த்ரூ ஆகுது, எல்லாம் ஓரளவுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியா மாறுது. ஓகே ரைட், அடிச்சிட்டோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. ப்ரெஸ் ரிலீஸ்ல ப்ராடக்ட் வந்துருச்சு, ஆனா ரிலீஸ் பண்ற அளவுக்கு வரல. நாங்கெல்லாம் வந்துட்டு ரைட்டு மொத்தமா தூக்க போறானுங்க, வேலை செஞ்ச மொத்த கும்பலையும் தூக்க போறானுங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. பட் அதுக்கு பிடிச்சி ஒரு 10-15 நாள்ல டியூன் பண்ணி ரிஃபைன் பண்ணி அப்படி கொண்டு வந்துட்டோம். அது வந்துட்டு கார்பரேட் வேர்ல்ட்ல வந்துட்டு எல்லாமே நிறைய பிளானிங் போகும் மச்சான், நிறைய பிளானிங் போகும், ஏகப்பட்ட பிளானிங் போகும். அந்த நார்ம்ஸ் எல்லாம் உடைச்சிக்கிட்டு ஒண்ணு உள்ள வந்துச்சு. அது வந்துட்டு அவ்வளோ டேஸ் அவ்வளோ நைட்ஸ் எடுத்துட்டு போயிடுவோம். அவ்வளவுதான், டெஸ்டிங் வா. எப்படி இருக்கும்னா, இப்போ ஒருத்தன் வந்துட்டு ஒரு ரிக்குவயர்மெண்ட் எழுதி அந்த ரிக்குவயர்மெண்ட் ப்ரோக்ராமிங் பண்ணி அந்த ப்ரோக்ராமிங் டெஸ்ட் பண்ற லூப் இருக்குல்ல, இதே 4 மாசம்
நான் எழுதுற ரிக்குவயர்மெண்ட் வெரிஃபை பண்றதுக்கு 4 மாசம். ஓகேவா? ஆனா அன்னைக்கு அப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நீ எனக்கு ரிக்குவயர்மெண்ட் சொல்லுவ, நீ சொல்லும் போதே நான் எழுதுவேன், நான் எழுதி உள்ள போட்டு அடுத்த நாள் நாங்க வெரிஃபை பண்ணுவோம். 4 மாசத்துல இருந்து ஒரு நாளைக்கு மாத்தணும். எப்படி ஆட்டோமேட் பண்ணிட்டீங்களா டெக்னிக்ஸ்? இல்ல அது வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்துட்டு ஏன் அவ்வளவு இதா வச்சிருக்கேன்னா, அவ்வளவு ஸ்டேக் ஹோல்டர்ஸும் உள்ள பைன் ஆகும். சோ அது அந்த ஃபுல் செயின்லயும் அவ்வளவு பேர் இன்வால்வ்ன்றதுனால அந்த ப்ராசஸ் வெளியா போறீங்கன்னா டைம் எடுக்குது. பட் இது வந்துட்டு there is no plan. The only plan is to achieve it. அவ்வளவுதான். அது ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணல. அச்சீவ் இட் அவ்வளவுதான் பிளான். அது ஒரு கேஆஸ் தான் பிளானு. அதனால அது அடிச்சு நவுத்திக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது யோசிச்சு பார்க்கும்போது செம எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஒரு ஸ்பேஸ் ஃபார் கிரியேட்டிவிட்டி இருந்திருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர்டா இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாம. ஆமா, எனக்கு இன்னும் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் எனக்கு தெரியல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் அப்படிதான் இருக்குமா அப்படின்னு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேஆட்டிக்கா தானே இருக்கும். இனிஷியலா கேஆட்டிக்கா தான் இருக்கும். ஆனா அதுல வேலை செஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா அந்த ரிலேஷன்ஷிப் டு தி கொலீக்ஸ் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, சரி, ஓகே. கமிங் பேக் டு அப்ரிசியேட்டிங் சிம்பிள் திங்ஸ். இப்போ சைமா, நீ ஒரு கதை சொன்னல, இதுக்கப்புறம் அந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உனக்கு என்னென்ன தோணுச்சு? நிறைய தோணல, கம்மியா தான் தோணுச்சு. அதுல வந்து என்னன்னா, லைக் நோட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுரா எனக்கு. வந்து நான் இந்த நோட்டீசிங் இந்த வந்து நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் இன்னுமே வந்து அதை அந்த ஒரு ஸ்கில் அப்படின்னு தான் சொல்லணும் நான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கில்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா நான் வந்து அதை வந்து பண்ண ஆரம்பிச்சேன். ப்ளஸ் நோட்டீஸ் பண்ணும்போது கான்சியஸா நோட்டீஸ் பண்ணுவேன் நான். இப்போ வந்து நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அவங்க பேசுறது, யாரா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பேசுறாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் ஸ்டார்ட் டூயிங். அது வந்து லைக் சொல்ற மாதிரி தான். இப்போ ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும் போது when you start noticing or answer delayed, இல்ல அந்த நேரத்துல வந்து ஜோன் அவுட் ஆகலாம். லைக் என்னென்னவோ நடக்கும், சரியா? பட் யூ வில் கெட் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அமாங் அதர்ஸ்ன்ற மாதிரி அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. நான் வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து டிலேடா பண்றது, எப்படி சொல்றது, அந்த அந்த இடம் வந்து ஸ்லோ ஆயிடும் எனக்கு. ஒரு இடத்துல நான் வந்து நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன்னா அந்த இடம் ஃப்ரீஸ் ஆயிடும் அப்படியே. பட் அந்த இடத்துல வேகமா ஒருத்தங்க நடந்து போவாங்க, பட் டசன்ட் மேட்டர். இப்ப நான் வந்து அந்த மாதிரி ஒரு தாட் கான்சியஸா எனக்கு வந்து அந்த மாதிரி ஆச்சு எனக்கு. ஸோ யா, சோ ஒரு நிறுத்தி ஸ்லோ டவுன் பண்ணி பாக்குறது. ஆமா ஆமா, கான்சியஸா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கான்சியஸா பண்ணனும். கான்ஷியஸா அப்படின்னு சொன்னேன். யா, நான் வந்து இத அப்ரிஷியேட்டிங் ஸ்மால் திங்ஸ்னு சொல்லுவேனா இல்லையான்னு தெரில. ஆனால் இதை வந்து ஸோ புத்தாவோட டீச்சிங்ஸில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நிறைய தமிழ் பாட்டில் நிறைய விதமாக வந்து நமக்குள்ள அந்த லைன் நம்ம எப்பயாவது கடந்து வந்திருப்போம். ஓகே, அதான் பாஸ்ட்டும் வந்து நம்ம கையில் இல்லை, ஃப்யூச்சரும் நம்ம கையில் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மட்டும்தான். ஸோ எவ்வளோ வந்து ப்ரெசண்ட்டில் இருக்க ட்ரை பண்ணணுமோ. ஸ்கிடிஷ் குன்ஃபு பாண்டால வரும், அதனாலதான் பிரசன்ட்னு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஆமாடா ஆமாடா. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிவிங் இன் த மொமெண்ட், ப்ரெசென்ட்ல இருக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து புத்திஸ்ட் ஃபிலாசபில பயங்கரமாக இருக்கு. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ப்ரெசென்ட்ல வாழ்றதுனா என்னது, இதை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும், இதுக்கு ப்ரெசென்ட்ல வாழணும்னா என்ன நான் இப்போ பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஸ்டக் ஆயிட்டோம், எல்லாரும் ஸ்டக் ஆயிட்டீங்க.
அப்ப நான் தான் ஸ்டக் ஆயிட்டேனா? டேய், என்னடா அது? ஆமா, நீ நீ மட்டும் மட்டும் தான் ஸ்டக்கா ஸ்டக் ஆயிருக்க. இருக்கடா. நீங்க நீ எங்களை மட்டும் பார்த்து நாங்களா? சொல்றாங்க. சரி, சொல்லு கட்டியா கட்டியா. ஸோ லிவிங் இன் த ப்ரெசன்ட். ஆ. ஸோ இந்த ப்ரெசென்ட்டை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது, இது எப்படி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய தேடலாக இருந்தது. ஆம், அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஆஹ், இது எப்போ ரொம்ப ஆக்சுவலாக லைஃப்லேயே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் அதை வந்து ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு ஃபாலோ இட். அதை நான் கட்டாயப்படுத்தி நான் அதை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இந்த ப்ரெசென்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறது. சில வருஷங்கள் முன்னாடி எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்தப்போ ஹெல்த் இஷ்யூஸ் அதை பற்றி நினச்சி எனக்கு வந்து ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது. ஓகே, இந்த அகரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ம். பப்ளிக் பிளேசஸில் வந்து க்ரௌட்ஸை பார்க்கும்போது ஒரு பயம் வரும். ம். அது ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு தியேட்டருக்குள்ளே இருக்கும்போது என் ஃபேமிலி எல்லாரும் இருந்து நான் படம் பார்க்கும்போது தான் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஓகே, ம். என்ன நடந்துச்சுன்னா பேசிக்கலி இட் ஃபீல்ஸ் லைக் இல்லை அப்பியர்ஸ் லைக் இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னும் போது ஒரு பயம் இருக்கும் தெரியுமா. ஒரு நான் வந்து impending அவ்வளவுதான், doom. நான் அழிய போறேன், ஒரு இம்பெண்டிங் ஃபீலிங் ஆஃப் இம்பெண்டிங் டூம். அது ஒரு சிம்டமாவே இருக்கும் இந்த கண்டிஷனுக்கு. ம். எனக்கு வந்து என் ஃப்ரேம் அப்படியே லைட்டா டில்ட் ஆயிடுச்சு. ஓகே, என் உடம்பெல்லாம் சாஃப்ட் ஆகுது. நான் வந்து கடகடன்னு எந்திரிச்சு தியேட்டர் விட்டு வெளில வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கே அப்போ என்ன தோணுச்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணேன். ஆஹ் ஒரு சாக்லேட் கேக் இருந்துச்சு. தியேட்டர் போனால் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஆனால் வந்து அதை வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு படத்தை நான் வந்து உள்ளே உட்காந்து பார்க்கல, அந்த கேட்டு கிட்ட வந்து ஆஹ் கீழே நின்று பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சுட்டு வெளில போகும்போது கூட்டமாக வந்து ஒரு ஸ்டேர் கேஸ்க்குள்ளே போக ட்ரை பண்ணுங்க. அந்த டைமும் எனக்கு ரொம்ப பயங்கரமாக பேனிக் ஆகிட்டேன். எனக்கு வந்து உடனே வீட்டுக்கு போகலாம், உடனே வீட்டுக்கு போகலாம், உடனே வீட்டுக்கு போகலான்னு எல்லாரையும் அலர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டேன். கூட்டு போனதுக்கப்புறம் தெரியுது ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் அந்த ஃபீலிங் போயிடுச்சு. ஆனால் எப்போல்லாம் இந்த ஃபீலிங் வருதோ ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் வந்து நான் பயங்கரமாக ஃப்ரீக் அவுட் ஆகிடுவேன். நான் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க போகலாம், கிளம்பலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம், அவ்வளோதான் வாங்க வாங்க போகலாம் போகலாம் போகலான்னு எல்லாரையும் அலர்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து 3 தடவை எமர்ஜென்சி வார்டுக்கு நான் வந்து போயிருக்கேன். ஓகே, இந்த சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு புரியாமல் ம். ஒரு வாட்டி ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அல்டிமேட்லி இதுக்கான ஒரே சொல்யூஷன் என்னன்னா, இப்போ நம்ம எங்க இருந்துச்சு. ஓகே, ஸோ ஐ ஹேட் டு, நான் பேசிக்கலி அந்த தியேட்டரில் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த சென்சேஷன் ஆஃப் கோல்ட் வாட்டர் ஆன் மை ஃபேஸ் அதை நான் ஃபீல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வச்சு ஸ்வீட்டாக ஏதோ சாப்பிட்டு வந்து அந்த என் சென்சஸை நான் வேறு டிரெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஓகே, அது எனக்கு அப்போ தெரியல. இதெல்லாம் நான் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட பேசும்போது படித்து பார்க்கும்போது தெரிஞ்சது, ஆக்சுவலாக நீ நினைக்கிற மாதிரி உன் ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மென்டலி திஸ் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு ஆங்ஸைட்டி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ப்ரெசண்ட்டில் இருந்தே ஆகணும். நான் வந்து வேறு வழி இல்லைன்ற சுச்சுவேஷன் வந்தப்போ தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ, இது இது என்னது அப்படின்றதே. நிஜமாகவே சொல்கிறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கெல்லாம் அப்புறம் வந்து என்னன்னு தெரில. அது வந்து இப்போ ஒரு ஒரு எதுவுமே பண்ணாமல் இருக் அப்படியே இருக்கணும் அப்படின்றதும், அதுக்கப்புறம் ஆஹ், இது நான் எனக்கு நானே யோசிச்சுக்கிட்டது இல்லை. ஆனால் வேற யாராவது என்கிட்ட இந்த மாதிரி பேசும்போது நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ எப்படி இருக்குது சுச்சுவேஷன், இப்போ எல்லாம் நல்லா தானே இருக்குது, இப்போ நம்ம இருக்கிறதே வந்து நம்ம எப்படியோ இருக்க வேண்டியது இப்போ இப்படி இருக்கோம் அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயம். இதையே வந்து அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஆக்சுவலாக கஷ்டம்னு பார்த்தா கஷ்டம்னு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறோம் எல்லாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்ரிடே லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சமாளிக்கிறதுக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல், இப்போ பிரச்சனை இருந்தால் தான் என்ன, இப்போ என்ன, இப்போ நான் ஏதாவது எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, நான் நல்லா தான் இருக்கேன், சாப்பிட்றேன், போகிறேன், வரேன், எல்லாம் பண்ணுறேன் இப்படின்ற ஃபீலிங்கே வந்து ஒரு பாயிண்டில் வந்து
ஆஹ் என்ன இல்லைனாலும் இதெல்லாம் இருக்குல்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை, தைரியம். திடீர்னு வேலை போகுமா இருக்குமா இருக்காதான்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு பழக்கப்பட்டுட்டேன். ஓகே, அண்ட் என் கூட இருக்கவங்களையும் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு பழக்கப்படுத்திட்டேன். ஏன்னா என் வேலையில வந்து இவ்வளோ நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு இதனால. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஈஸியாக இருந்துருவேன் இது இல்லைனா கூட. இவங்க எல்லாரும் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்னு தெரியலன்ட்டு அவங்களையும் லைட் லைட்டாக ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரான்னு நினச்சிக்கணும். நம்ம கிட்ட எனக்கு நம்ம இந்த எபிசோடு பார்த்துட்டு வீட்டை விட்டு தோத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். இதுவாது எப்படியோ எப்படியோ பேசி பேசி அவங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு நிஜமாவே வந்து ஸ்ட்ரெஸ் பயங்கரமா குறைஞ்சதை நானே ஃபீல் பண்றேன். என்னை சுத்தி இருக்கிறவங்களும் வந்து விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணும்போதே எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. அதாவது நம்ம மட்டும் இல்லை, நமக்கு சுற்றி இருக்கிறவங்களும் வந்து ஆக்சுவலாக இது இருக்குல்ல, இதெல்லாம் இருக்குல்ல நம்மக்கிட்ட, ஓகே இது போதும்ல, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு கொஞ்சம் என்ஜாயும் பண்ணலாம். ரொம்ப வந்து ஓவர் ஃபோக்கஸ்டாக ஒரே இது இது பண்ணிட்டு அப்படியே வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து இது பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது இல்லாமல், இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இப்போ என்ன பண்ணலான்றத அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாம் செட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அப்படியே எல்லாமே ஒரு ஸ்மூத்தாக போகிற வரை இருக்கும். அது வந்து ஆமாம், அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த ஒரு கிரவுட் கூட இருக்கும்போது மேபி அந்த சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிவ்ஸ் யூ மோர் ஃபீலிங் ஆஃப் எம்பத்தி அப்படின்னு தோணுது எனக்கு. மோர் ஃபீலிங் ஆஃப் எம்பத்தி எனக்கா? இல்ல, அவன் சொல்றது வேற ஒரு கோசி ஃபீலிங். நீ சொல்றது எனக்கு புரியுது. அவன் சொல்ற கோசி ஃபீலிங் வேற. எனக்கு தெரியுது மச்சான். இந்த கரண்ட் எல்லாம் போச்சுன்னா எல்லாரும் போன்லாம் கெட்ட கரண்ட் எல்லாம் போச்சுன்னா ஓபன் பண்ணிட்டா அது ஒரு ஏதோ ஒரு காம்னஸ். எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல எல்லாம் கூட பாட்டி வீட்டுல இருப்பேன், கரண்ட் கத்துவாங்க குழந்தை. எனக்கு ஏதோ தெரியல, அதுவும் அப்பெல்லாம் வந்து போன்ஸ் எல்லாம் இல்ல. ஓகே, நெய்பர்ஸ் எல்லாம் வந்து பேசிப்பாங்க. மச்சான் ஒரே நிமிஷம், இப்ப சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு ஸ்மெல் ஒண்ணு வந்திருக்கும், ஞாபகம் இருக்கா? அந்த சிச்சுவேஷன் யோசிச்ச உடனே ஆக்சுவலா எனக்கு ஸ்மெல் வரல, எனக்கு ஒரு பிக்சர் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு சிச்சுவேஷன் அந்த ஃபீலிங் ஞாபகம் வந்துச்சு. இல்ல என்னோட பாட்டி வீட்டுல எப்படி நான் நெய்பர்ஸ் எங்க தெரு ஞாபகம் வந்துச்சு. அதான் அந்த ஒரு வைப் தான் சொல்றது. பாட்டி வீட்டுல வந்து நெய்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் வந்து யாராச்சும் ஒருத்தர் வீட்டுல போய் காய்ச்சல் விளையாடுவாங்க. ஓகே, எனக்கு விளையாட தெரியாது, ஆனா எனக்கு அந்த ஏதோ ஒரு கோசி ஃபீலிங் கொடுக்கும். எல்லாரும் வந்து உட்காந்து விளையாடுவாங்க, இல்ல பேசுவாங்க. கேண்டில், அதுவும் கரண்ட் கட் ஆகும் போது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். கரண்ட் கட் ஆகாத போதே எனக்கு ஒரு வியர்டான ஒரு விஷயமும் எனக்கு. வீட்டுல மத்த ரூம்ல யாரும் எங்கேயும் இருக்க மாட்டாங்க, எங்கேயும் இருக்க மாட்டாங்க, ஒரு ரூம்ல தான் எல்லாரும் இருப்பாங்க. காய்ச்சல் விளையாடுவாங்க. வீட்டுல இருக்கிற மத்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வருவேன். ஓகே, கரண்ட் வேஸ்ட் ஆகக்கூடாது, ஆஃப் பண்ணிட்டோன்னு என்னமோ தெரியல, அது ஒரு கோசி ஃபீலிங் இருக்கும். ஓகே, அந்த ரூம்ல எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற ஒரு கோசி ஃபீலிங் இருக்கும். அப்புறம் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா அந்த கேண்டில் லைட்ல எல்லாரும் உட்காந்து பேசுறது, அது வந்து ஒன்னும் பயங்கரமான பிலோசாபிக்கல் கான்வர்சேஷன்லாம் இல்ல, சிம்பிள் கான்வர்சேஷன், ஒன்னும் இல்ல. டே டு டே லைஃப்ல அப்படியே ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு நைட்டு இதெல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணுறோன்னு பாட்டியும் அம்மாவும் வந்து எல்லாம் படுத்துக்கிட்டே பேசுவாங்க, இருட்டா இருக்கும். நான் வந்து கேட்பேன், அவங்க பேசுறத கேட்பேன். டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் பத்தி என்னென்னலாம் பேசுவாங்க. சரியா, எனக்கு அந்த மாதிரி ஒரு சித்தி நம்ம வாழ்க்கையில இருந்தாங்களான்னு அப்பதான் தெரியும். இதுதானா அந்த மாதிரி ஆளுங்க பத்தி எல்லாம் பேசி நான் வந்து எனக்கு புரியாதெல்லாம் இல்ல, ஆனா அதை கேட்டுக்கிட்டே அந்த கான்வர்சேஷன் கேட்டுட்டே தூங்குவேன். ஓகே, எனக்கு ரொம்ப அப்படியே தூங்கிடுவேன், ரொம்ப கோசியான ஃபீலிங் இருக்கும். அப்புறம் எனக்கு இங்க ஒரு வாட்டி எனக்கு என்னன்னு தெரியல, அது எவல்யூஷனரியாவா இல்ல இது என்னவான்னு தெரியல, கேம்பிங் போனோம். ஓகே, கேம்பிங் போய் கேம்பிங்ல A to Z என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் கத்து வச்சுட்டு கேம்பிங் போய் டென்ட் கட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து
பான்ஃபயர் போட்டு சுத்தி உட்கார்ந்தோம். நான் வந்து போன் எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க எனக்கு கவலை இல்ல, போன் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. வந்து உட்காந்துட்டு கதை பேசணும். ஓகே, என்னன்னு தெரியல, அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். அந்த ஒரு பான்ஃபயர், ஃபோன்ஸ் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு அப்படியே அந்த ஒரு கேம்ப் ஃபயர். அப்படியே பீச்சுக்கு போனோம். பீச் ஓரமாக தான் இருக்கும். ஸ்டார்ஸு, ஓஷன் சவுண்ட், எல்லாரையும் அமைதியா. ஓஷன் இந்த இந்த லேக்கு தான் இங்க, ஆனா ஓஷன் மாதிரி இருக்கிறதுனால ஓஷன் வாயில வந்துச்சு. ஏன்னா எல்லாரும் கேளுங்க, அப்படியே அமைதியா கேளுங்க அப்படின்னு ஷூட்டிங் ஸ்டார்ஸ் வந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அது என்னவோ தெரியல, இந்த கோசி ஃபீலிங் வந்து தருது. இந்த ஒரு சைலண்டா அமைதியா அப்படி உட்கார்றது, அது ஒரு குரூப்பா இருந்தாலும் அவங்க அப்படியே உட்காந்து ஏதோ ஒரு ஸ்வீட் நத்திங்ஸ் பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு என்ன எனக்கு என்னமோ இப்ப நீ சொல்றதை வச்சு நான் ஆக்சுவலா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இதே மாதிரி நான் எழுதுவேன்னு சொன்னல, அதுல என் புக்ல வந்து ஒரு 2 பேஜ் ஏதோ எழுதியிருந்தேன். எதை பத்தினா, இந்த மாதிரி என் வீட்டில் வந்து நைட்டு எஸ்பெஷலி நான் ரொம்ப வருஷமாக வந்து வெளியில் வேறு வேறு சிட்டிஸில் இருக்கிறதுனால நான் போகும்போதெல்லாம் என்ன ஆகும்னா, எல்லாரும் ஒரே ரூமில் உட்காந்து இல்லைனா ஒரு டைனிங் ஏரியாவில் வந்து சுற்றி எல்லாரும் சேர் போட்டு உட்காந்து இல்லை சோஃபா எங்கேயாவது உட்காந்துட்டு இதே மாதிரி சும்மா பேசுவோம். ஓகே, எனக்கு அந்த பேச்செல்லாம் எப்படின்னா, நான் வீட்டுக்கு போனாலே இது இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் போனால் தான் இது அடிக்கடி நடக்கும்னு எனக்கு தெரியும். அங்கே என்ன நடக்குதோ பேசிக்கலி சிவிலைசேஷனே வந்து இந்த மாதிரி ஒரு இப்படி தான் டெவலப்பே ஆயிருக்கும். ஒரு சிவிலைசேஷனாகவே இப்படி தான் ஆயிருப்போமோனே எனக்கு வந்து சில நேரத்துலலாம் வந்து தாட்ஸ் வரும். நீ கரண்ட் போச்சு அப்படின்னல, நாங்கள் ஈவினிங் டைம் விளையாடுற டைம் 7 மணி 7:30 மணி அப்படி இருந்துச்சுன்னா கரண்ட் போனால் தான் கண்ணாமூச்சி விளையாடணுன்னே தோணும். ஓகே, ஸோ அப்படி ஃபஸ்ட்டு கரண்ட் போனதை பற்றி சொன்னோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது கேண்டில் லைட்டில் வந்து ஷேடோ வச்சு கையால் விளையாடுற விளையாட்டுகள் தான். ஓகே, ஸோ அதை நான் வந்து இந்த பக்கம் பிஸியாக பண்ணிட்டு இருப்பேன், என்னை சுற்றி இருக்கவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபீலிங்கே ஒரு நல்ல ஃபீலிங். அதுவும் கேரளாவில் எப்படின்னா வந்து நான் எப்போயே தான் விசிட் பண்ணுவேன். அந்த டைமில் நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகே, ட்ரெயின் சவுண்டு. ட்ரெயின் சவுண்டு கரெக்டாக வந்து ஒரு 8 மணிக்கு ஒரு ட்ரெயின் போகும் அந்த பக்கம். ஆனால் நிற்காது, வெறும் ஒரு ட்ராக் மட்டும்தான் இருக்குது. அதாவது கேரளாவில் நார்மல் டைம்ஸே ஈவினிங்கில் வந்து ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். 7 மணிக்கு மேலே வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்க அந்த ஒரு சின்ன லைட்டு மட்டும்தான் இருக்கும். அண்ட் அங்கே வந்து எல்லா நாளும் வந்து ½ இல்லைனா 1 hour கரண்ட் கட்டி இருக்கும், டெஃபினெட்லி இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே டின்னர்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த திண்ணையில் வந்து எல்லாரும் உட்காருவாங்க. அங்கே நிலா வெளிச்சவங்க கூட திண்ணையில் உட்காந்துட்டு, மச்சான் அங்கே ஒன்றுமே இருக்காதுடா, வெளியே ஆப்போசிட்டில் ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துக்கு சுற்றி வந்து நிறைய ஃபயர் ஃப்ளை பறந்துட்டுருக்கும். ஓகே, இது மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஏதாவது யாரும் வந்து ரொம்ப கான்ஷியஸாக கூட வந்து நிறைய பேசணுன்ட்டு பேச மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த யோசித்து தான் இருப்பாங்க. ஓகே, ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. திடீர்னு இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு 2 லைன் இது இப்படி பேசுவாங்க. அது என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இது இப்படி ஆச்சுன்னுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் செம்ம சைலன்ஸு. எல்லாரும் அவங்கவுங்க எதையோ யோசிச்சுட்டு வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அந்த டைமில் நான் பேசினதே இல்லை, ஏன்னா அந்த ஸ்பேஸில் நான் வாழணும்னே ஆசைப்படுறேன் இப்போ கூட. மச்சான் அப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் கான்சியஸா இதை நோட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்ல அது? அதுதான் இல்ல இருப்பானுங்கடா, அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான் அந்த குரூப்ல. எங்க நீ அது கேட்டல, நீ இந்த சூர்யா கேட்ட இது சூர்யால எம்கே கேட்டான். என்ன சொன்னான்னா, நீ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு சொல்லி கேட்டால, நீ பேசிட்டு இருக்கும்போது அதை யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ண அப்படின்னு. இப்போ தண்ணி குடிக்கிறோம்ல, தண்ணி குடிக்கும் போது தண்ணி என்னென்னலாம் பண்ணோம், நம்ம லிப்ஸ வந்து ஈரமாக்குது, அந்த சலைவாவோட சேர்ந்த ஒரு பிளேவர், அதை வச்சு விளையாடுவோம் நம்ம என்னென்னமோ. லைக் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் சரியா. தண்ணி மட்டுமே இவ்வளவு பண்ணுதுன்னா லைக் எல்லாத்தையுமே வந்து யூ நீட் டு அப்படியே ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தனா யூ வில் பி லைக் என்னடா இல்ல லைஃப்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமாண்டா, அது ஒரு இன்ஃபினிட்டா ஃபீல் ஆகும்ல. அது ஒரு எவ்ரி சிங்கிள் லிட்டில் திங், அதுதான் லாஸ்ட் டைம் நீ வந்து ஃபேஸ் பண்ண போற அப்படின்னு யோசிச்சு பாரு. பயங்கரமா வந்து ரசிப்ப.
இதுதான் லாஸ்ட் டைம் நான் இந்த மைக்கை பார்க்க போறேன், இந்த லேப்டாப் பார்க்க போறேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே பயங்கரமா மாறிடுது. பட் ஆனா அதுதான் ரியாலிட்டி இல்ல. லைக் நாளைக்கு எது இப்ப பண்றதே தெரியாது. பட் நம்ம இன்னமும் இம்மார்டல்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். நீ வந்து இதுதான் லாஸ்ட் டைம் இந்த மைக்கை பார்க்க போறேன்னு கேட்கும்போது எனக்கும் உனக்கும் நடுவில் நடந்த ஒரு நான் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிற ஒரு பயங்கரமான மொமெண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஐ திங்க் நம்ம தருண் பார்க்கறதுக்கு வந்து செங்கல்பேட்டு அந்த மாதிரி எங்கே போனோமா, எங்கே போனோம்னு தெரில. திரும்பி வர வழியில வந்து நானும் ரித்தேஷ் மட்டும் தனியா மேபி அந்த ட்ரிப்புக்கு அப்புறமா இல்லை எப்போன்னு தெரில, நீங்க போனீங்க மேபி அந்த செங்கல்பேட்டோ இல்லை ஈசிஆரோ ஏதோ ஒரு ரோட்ல வந்து நம்ம தனியா பைக்ல வந்துட்டு இருக்கோம் நம்ம 2 பேரும். அந்த டைம்ல வந்து உனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா நீ இந்தியா விட்டு போற பெர்மனண்டா அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? நம்ம என்ன பண்றோம்னா காலையில நம்ம டயர்டா தான் இருக்கோம். ஓகே, எனக்கு விவரா ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? உத்தண்டி போயிட்டு வரோம். வர அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பசிக்குது, சாப்பிடலான்னு எங்கேயாவது போலான்னு பிளான் பண்ணோம். ஓகே, நம்ம ஈசிஆர்ல ரோட்ல இருக்கிற ஒரு தோசை கடை. ஓகே, உள்ள ஏறி பிளாஸ்டிக் சேரு அழகா உட்காந்தோடனே இலை போட்டாங்க. இலை போட்டோடனே பரோட்டா எனக்கு கல் தோசை ரொம்ப பிடிக்கும். கல் தோசை பரோட்டா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற சால்னா இல்லைனா எல்லாத்தையும் போட்டு குழப்பி அடிச்சிட்டு இருக்கோம். சைலண்டாக இப்படி சாப்பிட்டே இருக்கும்போது இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா, ரித்தேஷ் அவன் என்ன அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கான்றத நான் கொஞ்சம் டிலே தான் நோட்டீஸ் பண்றேன். அவனுக்கு தெரியும் அவன் வந்து இங்க இருக்க போறது இல்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படின்னு. இல்ல அவன்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் வந்து இந்தியா விட்டு போகும்போது எனக்கு ஒரு 19 இயர்ஸ் இருக்கும்டா. ஓகே, 19 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ மொரிஷியஸ்ல நானும் நித்திஷும் வந்து மச்சான் இப்போ அந்த கடையில உட்காந்துட்டு மாஸ்டரோட தோசை அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதெல்லாம் நாங்க ஒரு கான்வர்சேஷனா நாங்க வந்து எலாபரேட்டா அந்த மாதிரி கான்வர்சேஷனா பேசியிருக்கோம் மச்சான். பேசிட்டு இருக்கோம். ஓகே, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த ஃபீலிங்லாம் அந்த டங்குன்னு சத்தம் வரும்ல, அந்த தோசை சத்தம், அந்த ஃப்ரைட் ரைஸ வந்து ஒரு சட்டியில தூக்கி போட்டு அடிக்கிற சவுண்டு, அந்த ஃபயரு அப்படி டாஸ் பண்ணும்போது லைட்டா ஃபயர் வந்து அந்த இது சட்டியில உள்ள வந்து படும், அப்படியே உள்ள ஒரு பர்ன் ஆயிட்டு அப்படி வரும் சில்லி சிக்கன். ஐயோ, எனக்கு ஒரு விஷயமும் நான் வந்து இமேஜின் பண்ணி நான் அதுல இவன் ஃப்ரைட் ரைஸ் பத்தி சொல்லும் போது இவன் சாப்பிடுறது எனக்கு ஞாபகம் வருது. எப்பெல்லாம் ரித்தேஷும் ஃப்ரைட் ரைஸும் வந்து ஒரு பெரிய காம்பினேஷன். நான் சாப்பிட்டது கூட எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுடா. நான் ஒரு போட்டோ வச்சிருந்தேன்டா, நல்லா குண்டா இருந்தா. என்ன தெரியுமா, ஃப்ரைட் ரைஸ் கூட சில்லி சாஸ் வச்சு சாப்பிடுறதே இவன் தான் எனக்கு வந்து சாப்பிடவே முடியலடா என்னால. சில்லி சாஸ் வெச்சி சாப்பிட்டா பரவாயில்லடா, குழம்பு மாதிரி ஊத்திப்பான், சேர்ற மாதிரி சில்லி சாஸ் ஊத்துவான்டா. என்ன தெரியுமா காமெடி, நேத்துக்கு வெள்ள ஃப்ரீசிங் ரெயின் போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து சில்லி சாஸ் ஊத்தி சாப்பிட்டேன் நேத்துக்கு ஃப்ரைட் ரைஸ். சூப்பரா. ஆனா எனக்கு நம்ம ஒரு வாட்டி மொட்டை மாடியில நான் அலெக்ஸ் ஜோயல் எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கா? ஆமா இது அப்போ வந்துட்டு சில்லி சாஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமா, எப்பவுமே ஒரு சில்லி சாஸ் பாட்டில் நான் முடிச்சிருவேன் மச்சான். அப்ப எனக்கு யாரு சொல்லி எனக்கு வந்து உரைக்கலடா, அது யாரும் சொல்லல, ஒழுங்காவும் உரைக்கல. ஆனா சூர்யாவே ஒரு வாட்டி என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னோன்னுதான் எனக்கு வந்து லைட்டா உரைச்சது. நான் வந்து நான் எப்படி தின்னுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும் போது ஓகே நல்லா வெயிட்டா இருக்கும் போது எரும மாடு மாதிரி சாப்பிடுவேன்ல. சூர்யா வந்து அவன் பயந்து போய் நிறுத்தி ஒரு இது வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இது ஸ்போர்ட்ஸ் டே முடிச்சுட்டு வரோம்னு நினைக்கிறேன். அதுக்கு கான்டெக்ஸ்ட் ஒரு ப்ரீ கான்டெக்ஸ்ட் கொடுத்துடுறேன். நம்ம எல்லாம் கடைக்கு போனா நானும் எனக்கு சொல்லவே கூச்சமா இருக்கு, பட் இருந்தாலும் சொல்றேன் ஓகேவா. யூஸ்வலா எல்லாரும் போனா ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்குவோமா, நானும் ரித்தேஷும் கடைக்கு போனா 2 ஃப்ரைட் ரைஸ் வாங்குவோம் ஆளுக்கு. ஆமா, ஆளுக்கு 2 ஃப்ரைட் ரைஸ் வாங்குவோம் பசிக்கலனா. எனக்கு அது சொல்லும் போது எனக்கு கூச்சமா இருக்கு. அவன் வந்து
நான் 2 ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டேன் மச்சான். ஓகே, அங்க சீனியர்ஸும் இருந்தானுங்க. அவனுங்க ஃப்ரைட் ரைஸ் முடிக்க முடியலன்னா அவனுங்களோட ஒரு ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு பசிச்சுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினேன். ஓகே, அதையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 5வது ஃப்ரைட் ரைஸ்ல கையை வைக்கும் போது சூர்யா வந்து, மச்சான் பாத்துக்கூடா, இது 5வது ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா. மச்சான், எனக்கு அவனுக்கு புரியல. எனக்கு ஞாபகம், எனக்கு ஏன் அவ்வளவு ஞாபகம் இருக்குன்னா, நான் பாட்டு தின்னுகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து எவ்வளவு ஃப்ரைட் நீ ரைஸ் பாரு, நாங்க 2 பேரும் பீத்திப்போம். நாங்க 2 பேரும் யார பார்த்தாலும் பீத்திப்போம். நீ என்ன ஒரு ரைஸா, நாங்க 2 ரைஸ், ஆளுக்கு 2 ரைஸ். அன்னைக்கு வந்துட்டு எப்பொழுதும் ஃப்ரைட் ரைஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா, நான் யூஸ்வலா என்னோட ரொட்டீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லெமன் லெமன் சோடா சால்ட் ஒன்னு போட்டுருவேன். ஓகேவா, அது இருந்துச்சுன்னா அது போட்டுருவேன், இல்லைன்னா 7up இல்ல கோக் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போகும். அன்னைக்கெல்லாம் நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன், லெமன் சோடா கொடுத்துருங்க அப்படின்னு. இவன் போதும் மச்சான், இவனுக்கு போயிட்டே இருக்கு. அவன் வந்துட்டு அறியாம அவனை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். புரியுதா? எனக்கு வந்துட்டு எவ்வளவு சாப்பிட்டேன்னு கூப்பிட்டு சொன்னா அவன் பயந்துருவானோன்னு நான் பயந்தேன். எப்பயுமே இவன் வந்து அத பத்தி பேசுனது இல்ல, நாங்க ஒரு கான்வர்சேஷன் இருந்தது இல்ல. ஆனா நாங்க அது அவனே வந்து அவ்வளவு 5வது ஃப்ரைட் சாப்பிட்டோன்றது. ரைஸ்ரா பாத்துக்கூடான்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஓகே, நம்ம நிறைய சாப்பிடுறோமோ, நம்ம வந்து இப்படி பண்ணக்கூடாதோ, நம்ம ஆனா வந்து அப்போ life அப்போ நம்ம வந்துட்டு அந்த 5வது ஃப்ரைட் ரைஸ்க்கு முன்னாடி வரைக்கும் உன் மனநிலை எப்படி இருந்துச்சு? 5வது அந்த சாப்பிட மனநிலை போறேன்னு இருப்பான். அந்த மனநிலை எனக்கு அதுக்கப்புறமா வந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கவலையே இல்லாம 2 ஃப்ரைட் ரைஸ் அடிச்சு நவுத்துறதுலாம் வந்துட்டு அது இன்னைக்கு சால்டா நினைச்சாலுமே. சால்டா இது பசிக்கலன்னா 2 ஃப்ரைட் மச்சான், ரைஸ்ரா, பசிச்சுனா 3. 1% கில்ட் இருக்காதுடா. 1% கில்ட் இருக்காது. இன்னைக்கெல்லாம் நல்லா நான் தானடா சாப்பிட்டேன்னா ஒரு இருந்திருக்கு. கில்ட் ஒண்ணு ஏன்டா வருது. ஏன்? இப்போ சாப்பிட்ட ஒரு கில்ட் ஒண்ணு வருது. இல்லடா, ஆனா அன்னைக்கு ஓடி ஓடி இறக்கும் போதுதான் அதோட வலி தெரிஞ்சது. ஆனா இரு, நம்ம முதல்ல நம்ம சிச்சுவேஷனுக்கு வருவோம். அத நான் வந்து நம்ம விட்டுட்டோம். சிச்சுவேஷன் என்னன்னா, ஒண்ணும் இல்ல மச்சான், இந்த பார், அந்த அந்த டங்கு தோசை டங்குன்னு கல்ல சவுண்டு. சவுண்டு மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் வாழையில போட்டு தண்ணி தெளிச்சப்பவே வந்து ஒரு வைப் செட் ஆயிடுச்சு. ஓகே, அதுவும் விறகு அடுப்புல தான் பண்ணிட்டு இருக்காங்க. விறகு எரிச்சு தான் அந்த தோசைக்கல்லை இது பண்றாங்க. ஓகே, இந்த ஸோ பரோட்டாவை சுத்தி சுத்தி போட்டுட்டு இருந்தாங்க. ஐயோ, எனக்கு வந்து அது நினைக்க நினைக்க ஆனந்தமா இருக்குடா. இருக்கா, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஞாபகம் இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, கல்லால உட்கார்ற ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நாங்க பேச ஆரம்பிச்சோம், பேசிட்டு இருந்தோம், இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒருவேளை எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமோன்னு சொல்லிட்டு, சவுண்ட் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு டேப் ரெக்கார்ட்ல சவுண்ட் கம்மி பண்ண போனாங்க. நாங்க 2 பேரும் இருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு, நிறுத்துங்க, சவுண்ட் வைங்கக்கா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பார்த்தா என்ன பாட்டு அந்த டைம்ல ஓடிட்டு இருக்குன்னா, அடி ஆத்தாடி ஏழை மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. சரியா, அந்த பக்கம் பின்னாடி இளையராஜா, இந்த சைடில் வந்து தோசை, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இவன் வந்து அப்படியே டோட்டலாக வந்து இமோஷன் ஆகி, இவன் கண்ணெல்லாம் தண்ணியை வந்து அப்படியே தண்ணி வருது அவனுக்கு. மச்சான், இனிமே அப்படியே இதெல்லாம் இருக்காதுல்ல, இனிமே இதெல்லாம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசினே இருக்கான். எனக்கு சரிடா, காம் டவுன், தோசை வருதா, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசிச்சேன்டா அந்த 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 ஒரு. அந்த மொமெண்ட்டை வந்து பயங்கரமா எனக்கு அப்படியே எச் ஆயிருக்கு மெமரியில, வந்து பயங்கரமா ஞாபகம் இருக்காது. ஆமா, எனக்கு எனக்கு அந்த மெமரி, அதுவும் வெளில அந்த ஹைவே, அந்த ஒரு நைட் டைம், ம் 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 ஒரு ம் நைட், அந்த அந்த ஒரு வைப்பு எல்லாமே அந்த. அதுவும் இது வந்து நல்ல ரெஸ்டாரண்ட்லாம் போனா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். சத்தியமா இதெல்லாம் நான் சொல்றேன், கிடைக்காதுடா. எனக்கு சத்தியமா நான் வந்து சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அந்த ஒரு ரோட்டு கடையில உட்கார்ந்து அப்படியே சாப்பிட்ட அந்த ஒரு சந்தோஷம் சான்ஸே இல்ல. அது ஒரு ம் மறக்கவே முடியாத ஒரு. அப்போ வந்து அதுதான் எனக்கு என்ன நான் பண்ணேன்னா, நான் வாலண்டியர்லாவே எங்க சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எங்கெங்கெல்லாம் எனக்கு மெமரி இருக்கோ எல்லாத்தையும் நான் விசிட் பண்ண போறேன்னு நான் செட் பண்ணிட்டேன். ம் ஏன்னா திருப்பி எப்போ வருவோன்னு தெரியாதுடா. போய் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு குட் பை கிஸ் வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தும் விசிட் பண்ணேன். எங்கெங்கெல்லாம் நான் வந்து சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கேனோ, சென்னை ம் ஃபுல்லா எல்லா இடத்தையும் சுத்தினேன். வில்லிவாக்கம் போனேன், அண்ணா நகர், வில்லிவாக்கம், நுங்கம்பாக்கம், எல்லா இடத்துக்கும் போய் அப்படியே இருந்து ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு அந்த உள்வாங்கிட்டு அப்படியே ஒரு வந்தேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. வில்லிவாக்கம் வந்துட்டு என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வாட்டி நான் அவன் மூலியமா தான் கேட்டேன்.
அப்படி ஒரு ஊர் இருக்கிறதே எனக்கு தெரியாது. வில்லிவாக்கம வில்லிஃபை பண்ணதே அவன் தான். ஆக்சுவலா எனக்கு என்ன தெரியுமா இன்னொன்னு ஃபேசினேட்டிங்கா இருந்தது. சென்னைக்கு நான் வந்து ஹாலிடேக்கு வரும்போது எல்லாரும் கூகுள் மேப்ஸ் வச்சிருந்தாங்க. நான் சென்னையில எனக்கு ஊரு ஃபுல்லா தெரியும். ஒரு வாட்டி கூட நம்மளே சொல்லலாம் நான் கூகுள் மேப்ஸை சென்னையில யூஸ் பண்ணதில்லை. எனக்கு எனக்கு எந்த வழியா இருந்தாலும் நீ எங்க வரணும்னு சொல்லிட்டேன்னா நான் கூப்பிட்டு போயிடுவேன். அதுக்கு காரணம் வில்லிவாக்கம். ஏன்னா என் பாட்டி வீடு வந்து வில்லிவாக்கம்ல இருந்தது. ஓகே, என் வீடு அடையார்ல இருந்து வில்லிவாக்கம் வரைக்கும் வீக்கெண்ட் போய் சின்ன வயசுல இருந்து போய் எனக்கு அடையாட்டு வில்லிவாக்கம் நீ விட்டா நான் போயிடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் எப்போ எனக்கு கையில பைக் வந்து கிடைச்சதோ அவ்வளவுதான். பேரல் ரோட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோரேஷன். ஒரு இதுல எல்லாம் வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு அடையாருக்கு பெரிய துரோகம் பண்ணு. என்னடா பண்ண? அவன் வந்துட்டு ஒரு அடையார் பாயின்றத மறந்துட்டு ஒரு வில்லிவாக்கம் பாயா மாறினான் ஒரு ஸ்டேஜ்ல. வெள்ளிவாக்கம் நுங்கம்பாக்கம் பாயா மாறினேன். அது ஏன்னா பாட்டி எங்கெங்கெல்லாம் போனாங்களோ இவனுக்கு கடுப்பாகும். பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன். நம்மளுக்கு தெரியும் அந்த பாட்டி பாட்டி மாட்டிக்கிச்சு. இல்ல இவன் ஹேங் அவுட் பண்றது கூப்பிடுவோம் முதல்ல அந்த பாட்டி வீட்டுல அடையார்ல இருப்பான் மச்சான், அடையார்ல இருப்பான். ஓகேவா, இந்திரா நகர், நான் வந்துட்டு இங்க கோட்டூர்புரம் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா, அப்படி போனா வந்துருவோம். எங்க என்னென்னமோ சுத்தின்னு இருப்போம்டா. ஏன் சுத்துறோம் நினைச்சு பாரு. இல்ல வாழ்க்கையில வேற எதுவுமே இல்ல. ஒரு வாட்டிலாம் வந்துட்டு இதெல்லாம் எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற டைலாக் என்னன்னா, மச்சான் பைக்ல ஃபுல் பெட்ரோல் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன். ஓகேவா, அடுத்த நாள் கட் பண்ணி அடுத்த ஷாட், மச்சான் பெட்ரோல் எல்லாம் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போலாமா அப்படின்னு அடிச்சு நாஸ்தி எங்க சுத்துன்னு சுத்தி. ஆனா நம்ம அந்த பல்சர் என்னடாச்சு, அந்த டிஸ்மெண்டல் ஆயிடுச்சுடா. அது எங்க இருக்குன்னே தெரியல அது. ஆனா அந்த பல்சர் தான் வந்து நல்ல மெமரபிளான ஒரு பல்சர். எவ்வளவு வருஷம் வச்சிருந்தான். அதே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினான்னு நினைக்கிறேன். அவன் வாங்கும் போதே அது 6 வயசு பழசோ 5 வயசு. அதுல அந்த டேங்க்ல எம்சில் போட்டு ஒட்டி இந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு அது அவ்வளவு பவர்ஃபுல்னு எனக்கு அப்பதான் தெரியும். நான் வந்து சரியான பைத்தியக்காரன் இதை ஓட்டிட்டு இருக்கிறான். சரியான பைத்தியக்காரன்டா அவன். ஒரு வாட்டி காந்தி நகர் வழியா வரவும் போலீஸ் புடிச்சிட்டாங்க. ஓகேவா, போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப இந்த போதிமர உச்சியில பேசுறான்ல 2 போலீஸ் அக்கா கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டான். 3 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேசின்னு இருக்கான். என் வாழ்க்கையில வந்துட்டு எனக்கு அவன் புலம்ப ஆரம்பிச்சுட்டான். அவன் கிட்ட நான் உட்காந்துட்டு இந்த வாழ்க்கை கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு கேட்டுற மாதிரி உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டு தம்பி நீ போ வேலை இருக்கு விட்டுட்டாங்க. மச்சான் ரித்தேஷ், நீ இப்ப சூர்யா இப்ப நீ வந்து ரித்தேஷ் போலீஸ் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வேற ஒரு லிங்க் வருது. என்னன்னா, ஒரு டைம்ல லயோலா காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். பேக் சைட்ல தான் வந்து இவனோட பாட்டி வீடு இருக்கும். ஓகே, ஸோ அங்க இருந்து பைக்ல வருவான். என்ன பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தர் வந்து மடக்கி இருக்காரு இவரை. இவன் என்ன பண்ணிட்டான், நான் காலையில இருந்து செம்ம டென்ஷன்ல இருக்கேன், ஒரு பொங்கல் சாப்பிடலான்னு வந்திருக்கேன், நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, இந்தாங்க லைசன்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கான். அடுத்த நாள் வந்து என்கிட்ட சொல்றான், மச்சான் இன்னைக்கு 11 மணிக்கு வெளில போறோம்டா, பேக் சைட் போனோம். எதுக்குடா? இல்ல போலீஸ் ஒருத்தர்கிட்ட நேற்று லைசன்ஸ் குடுத்துட்டு வந்தா, இப்ப வருவான் வந்து வாங்கிக்க சொல்றாரு. ஏய், இந்திரா நகர் ஸ்டேஷன்ல எல்லாம் ஒண்ணு வந்திருக்கு, பட் அதெல்லாம் சொல்ல முடியாது. சும்மா ஆனா நீ இருந்தியா? அது நான் உன்கிட்ட சொன்னேன். நான் தானே நீ இருந்தியா? நானும் அது வந்துட்டு வெளிப்படையா இப்ப பேச முடியாது. பட் எனிவேஸ், இது நான் வந்து சம்டைம்ஸ் ஒண்ணும் இல்ல, மச்சான் டர்க்கி கொஞ்சம் இருக்குல்ல எக்மோர் இது மட்டும் சொல்லிடுறேன். எக்மோர்ல அந்த ஒரு ரவுண்ட் டர்னர் இருக்கும், ஒரு அந்த இந்த சைட் போனா மியூசியம், அப்படி மியூசியம்க்கு அந்த பிரிட்ஜ் இறங்கணும்னு ஒரு இது இருக்கும்ல, ரவுண்ட் அபவுட், அங்க வந்து புடிச்சிட்டாங்க. நான் அவர்கிட்ட சிம்பிளா சொன்னேன், இங்க பாருங்க 50 rupees இருக்கு, எனக்கு வேற எதுவுமே இல்ல, நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணாலும் அதுக்கு மேல எனக்கு இல்ல, நான் காலேஜுக்கு போகணும்,
நான் வந்து காலேஜ் போகலன்னா நான் இங்கேயே உட்காந்துடுறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்ன வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னு உட்காந்துட்டேன் நான். நான் பாட்டு உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அடிக்கடி விட்டாங்க. ஆனா அடிக்கடி அது பண்ணுவான். போலீஸ் கிட்ட போயிட்டு முறைப்பான், போலீஸ் கிட்ட கோச்சிப்பான், போலீஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணுவான். அவன் சொன்னால நான் உட்காந்துருவேன்னு, நிஜமாலே உட்காந்துருக்கான். அந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் போலீஸ் கிட்ட கோச்சின்னு உட்காந்துருவான். எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. என்கிட்ட காசு இல்ல, காசு இருக்கு, காசு இல்ல. ஒரு வாட்டி ஆனா ஒரு போலீஸ்காரர் வந்து 2 ரூபா இல்ல, அது 2 ரூபா பழக்கடையில குத்துட்டு போனாங்களே. என்னடா என்னென்னமோலாம் எடுத்து விடுறீங்க, எனக்கே ஞாபகம் இருக்குல்ல அதெல்லாம். இல்ல 2 ரூபா தான் இருக்குதுன்னு ஏதோ சொன்னேன். அப்போ வந்து அது சரி அதெல்லாம் கையில வாங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அது பழக்கடையில குத்துட்டு போ அப்படின்னாங்க. அப்படியா? எனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லையடா. ஆனா ஒரு வாட்டி நானும் சூர்யாவும் மாட்டும் போது எங்களுக்கு, ஆனா சூர்யா இருந்தானா ஞாபகம் இல்ல, ஆனா ஒரு போலீஸ் வந்து என்ன பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு 40 rupees கொடுத்து அனுப்பிச்சாரு. ஸ்கூல் படிக்கும் போது இது. ஆமா, அவருக்கு அது வந்து இந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. நானும் வாங்கியிருக்கேன்டா. ம். நான் வாட்டினேன் சரியா. அப்பதான் என் ஃப்ரெண்டு வந்து நான் ஓட்டுறது, நான் வந்து பைக் ஓட்டும் போது பேவ்மெண்ட்ல தான் ஓட்டுவேன் சரியா. அந்த ரோட்ல போகும்போது திட்டுவாங்கல்ல, அது நான் தான் அது சரியா, அந்த மாதிரிதான் ஓட்டுவேன் சரியா. ஒரு வாட்டி வந்து ஏதோ ஒண்ணு அர்ஜென்ட்டா வந்து ஆர்டர் ஏதோ கொடுக்க போறேன் நானு. அப்போ வந்து சிக்னல் போட்டாங்க சரியா, போலீஸ் வந்து மறைஞ்சிருந்து இருக்காது, எனக்கு அது தெரியல சரியா. அது சைட்ல வந்து ஸ்ட்ரீட் எதுவும் இல்ல, இந்த சைடு மீடியன் சரியா. எலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த போன உடனே சரியா. சிக்னல்ல வந்து எல்லாம் நிக்கிறாங்க, நான் அந்த சிக்னலை பார்த்துட்டு கிராஸ் பண்ணேன். கடகடன்னு வந்து போயிட்டு இருக்கிற அவர் வந்து இப்படி நின்னாரு சரியா. திரும்பி பாருங்க தம்பி அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் நிக்கிறாங்கல்ல அப்படின்னு. ஆமா, நீங்க நிக்கல அப்படின்னாரு. அர்ஜென்டா போகணும் சார், அர்ஜென்டா போகணுமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் பண்ற தொழில கேட்டு ஆர்ட் எல்லாம் வந்து இப்பெல்லாம் வேல்யூ இல்லப்பா அப்படி இப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆமா சார், இப்ப கூட பெட்ரோல் போறதுதான் 100 ரூபா வச்சிருந்தேன், அது உங்க ஃபைன் கட்ட வேண்டியதா இருக்கு, நான் பண்ண தப்பு தான் சார் அப்படின்னு. அவர் கை காசு 100 ரூபா எடுத்து கொடுத்தாரு. நீங்க வேணா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்ப கொஞ்சம் அர்ஜென்ட்டா போக வேண்டியது இருக்கு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே 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 ஓகே, பை பை பை. இதுதான்டா எனக்கு வந்து இப்ப இந்த டாபிக் வந்து திருப்பி வரேன்னு வச்சுக்கேன். எனக்கு வந்து இந்த ஒரு ஃபீல் வந்து ஒரு புக்கு படிக்கும் போது வந்துச்சு. ஆனா அது வந்து எல்லாருமே படிச்சிருப்பீங்க நீங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான இதுதான். டியூஸ்டே வித் மாரி அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அது மிச் ஆல்பம். அது வந்து என்னன்னா, அந்த புக்ல வந்து ஒரு வயசான ஒரு ப்ரொஃபஸரு, அவரை வந்து போயிட்டு ஒரு யங் ஸ்டூடெண்ட் தான் நினைக்கிறேன், அவர் வந்து போயிட்டு மீட் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து பேசுவார் சரியா. அந்த ஒரு கான்வர்சேஷன்ல வந்து எனக்கு என்னமோ அது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். லைக் கிராட்டிடியூடு வரும், அண்ட் தென் லிவிங் த ப்ரெசன்ட். நீ வந்து டிசிஷன் எடுக்கிறது வந்து லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அப்படி போட்டு யோசிக்கிற மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் இருக்கும். அந்த புக்கு வந்து மஸ்ட் ரீட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது கொஞ்சம் ஜாலியாவே இருக்கும், கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டு இருக்கும். தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு. அந்த புக்கை நான் இன்னும் படிக்கல மச்சான், நான் படிக்கிறேன். ஆமா, நீ சொன்ன அப்போ இந்த புக்கை பத்தி ஒரு கிராட்டிடியூட் இருக்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலா நம்ம சில இப்போ ஒரு துன்பமான சிச்சுவேஷனா கூட இருக்கட்டுமே, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன், நீ வந்து ஒரு காலேஜ் இல்லை ஏதோ ஒன்று வச்சுக்கோ, ஓகே, ஒரு ஒர்க்கோ காலேஜோ இல்லை கிளாஸோ, திடீர்னு இப்போ ரெட்ரோஸ்பெக்டிவா யோசிச்சு பார்க்கும்போது ஆக்சுவலி மிஸ் தட், ஐ ஆக்சுவலி லைக் இட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும்ல, ஒரு மெமரி. ஆக்சுவலா எனக்கு அப்போ நடக்கும் போது வெறுப்பா இருந்திருக்கும், ஓகே, கடுப்பா இருந்திருக்கும், காண்டா இருந்திருக்கும். ஆனா இப்போ வந்து ஆக்சுவலி ஐ மிஸ் தட் டைம்னு இருக்கும்ல, அந்த ஒரு
ஃபீலிங்கே அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இது வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி வருது. அதுக்கு அதுக்கு வந்து ரோசிஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் பயஸ்ன்னு வந்து அதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஓகே, அது ஏன் பயஸ்? ஏன்னா அதான் எனக்கும் அதான் தெரிஞ்சுக்கணும். அது ஏன் பயஸ்ன்னு வச்சிருக்காங்கன்னு எனக்கும் ஏன் இது பயஸ்ன்றீங்கன்ற மாதிரி இருந்தது. ஆனா அது ஏன் பயஸ்னாமா, ஆக்சுவலா அது வந்து உனக்கு வந்து பிளசன்ட் மெமரி இல்ல, ஆனா பிளசன்ட் மெமரின்னு நீனே நினைச்சுக்கிறது தான் அந்த ஒரு பயஸ் உனக்கு வருது. அது ஜென்ரலா வந்து அது ஒரு பயஸ் தான் அப்படின்றாங்க. ஓகே, அது என்னதான் வந்து ஒத்துக்க முடியலனாலும் அது ஒத்துக்க முடியாததே ஒரு பயஸ் தானோ அப்படின்ற ஒரு அப்படின்னு தோணுது. ஆனா உண்மைதான். இப்போ நம்ம பாக்குற ஆடியன்ஸும் சரி, நம்ம எல்லாரும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் நம்ம கோ த்ரூ பண்ணியிருப்போம். அது ஒரு காலேஜோ ஒரு ஒரு கடுப்பான ஒரு ஏதோ ஒரு மெமரி இருந்தாலும், ஆக்சுவலா இப்போ அது ஐ மிஸ் தட் டைம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது பயஸ் அப்படின்னு வந்து சொல்றது கொஞ்சம் டிப்ரெசிங்கா தான் இருக்கு. ஆனா அந்த பயஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆறதே ஒரு நல்ல விஷயம் தானோ அப்போ அப்படின்னு தோணுது. மேபி ஏன்னா நம்ம ரொம்ப வந்து பாஸ்ட் கூடவே அப்படியே அட்டாச் ஆகி அங்கேயே வாழ்ந்துட்டு மென்டலி அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, அந்த இடத்துலயே இருந்து அங்கிருந்து நவுற விரும்பாம. ஓகே, அது வந்து ஓகே, இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்ல வந்து நம்ம அப்பப்போ போயிட்டு விசிட் பண்ணலாம். பட் அல்டிமேட்லி ப்ரெசென்ட் ஒன்று தான் நம்ம கையில இருக்கு. ஆமா, இந்த நீ ப்ரெசண்ட்டை கூட நீ வந்து நீ சொன்னல மூஞ்சில வந்து தூக்கி போட்டேன், இது தண்ணி போட்டேன், அந்த ஒரு தண்ணி கோல்டா ஃபீல் ஆகுது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ ப்ரெசண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து எப்படி ப்ரெசண்ட்ல இருக்கிறது, எப்படி ப்ரெசண்ட்டை பார்க்கறது, என் ப்ரெசண்ட்னா என்ன, எப்படி அதை பத்தி யோசிக்கிறதுன்ட்டு கரெக்டா சொல்றேன்னா தெரியல. ஆனா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கேட்டேன், என்னோன்னு ஏதோ ஒரு இடத்துல நீ எது சொன்ன. ஓகே, அதுல வந்து ப்ரெசண்ட்டை எப்படி பார்க்கறோம், இல்ல ப்ரெசண்ட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம், இல்ல ப்ரெசண்ட் எப்படி நோட்டீஸ் பண்றோம்ன்றதை விட என்ன இதுல முக்கியம்னு எனக்கு தோணுதுன்னா, நம்ம எல்லாரும் ப்ரெசண்ட்டை நோட்டீஸ் பண்ண வேணாம். ப்ரெசண்ட் தான் இருக்கு, the present is the only thing that existsன்றதை ரியலைஸ் பண்ணா போதும்னு தோணுது. ஏன்னா ஏன்னா ப்ரெசண்ட் மட்டும்தான் இருக்கு. நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ உன் பாஸ்ட பத்தி, நீ என்ன வேணாலும் யோசிச்சுட்டு இருக்கோ உன் ஃபியூச்சரை பத்தி, என்ன வேணாலும் எங்க வேணாலும் உன் மைண்ட் இருக்கட்டும். ஆனா என்ன நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம்னா இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் தான் இருக்கு. அதனால மெடிடேஷன்ல கூட ப்ரெசன்ட்ல வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சிம்பிளா ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன, பிரீதிங்ல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு. ஏன்னா ஒரு பிசிக்கல் திங் தட் எக்ஸிஸ்ட் இன் திஸ் வெரி மூமெண்ட் ஃபார் யூ டு ஃபோக்கஸ் ஆன், அவ்வளவுதான். சிம்பிள் அஸ் தட். ஸோ அந்த பிரீதிங் போதே வந்து நீ அந்த இடத்துக்கு வந்துடுற, ஒரு ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுற. அதுதான் வந்து அந்த ப்ரெசென்ட்லயே தான் இன்ஃபினிட்டியும் இருக்கு. அந்த இடத்துல தான் எல்லாம். ஏன்னா ப்ரெசென்ட் இஸ் an infinite thing. பிளஸ் ஃப்ராய்டு வந்து சூப்பரா ஒன்று சொல்லியிருப்பாரு. ஓகே, சிக்மண்ட் ஃப்ராய்டு. இதை வந்து ஒன் ஆஃப் த பிளான்ட் எபிசோட்ல சொல்லலாம்னு இருந்தேன், ஆனா அங்கேயும் சொல்றேன். ஓகே, ரெலவெண்டா அங்கேயும் ரெலவெண்டா தான் இருக்கும், இங்கேயும் சொல்றேன். இப்போ நீ இப்போ யோசிக்கிற, இப்போ சைமன் யோசிக்கிற ஏதோ ஒரு தாட் உன் மைண்ட்ல இப்போ ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. சைமா, எம்கே, ரெண்டு பேரும் அதை என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு நான் கேட்கும் போதே ஒரு 10 விஷயம் உன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஓடிட்டு இருக்கு. அதுல நீ என்கிட்ட சொல்லுன்னு நான் சொல்லும் போது now you have to choose. ஓகே, ஒரு சாய்ஸுக்கு நீ வரணும். அதை சுத்தி ஓடிட்டு இருக்கிறதுல அதை நீ வந்து சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு வார்த்தையை புல் பண்ணணும். அந்த வார்த்தையை தூக்கி போட்டு உன்னோட அப்டிராக்ட் தாட் ப்ராசஸை எடுத்து வார்த்தையா லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சொல்லி அதை என்கிட்ட வந்து டீகோட் ஆகி எனக்கு புரியணும். ஓகே, இது நடக்கிற ப்ராசஸ்லயே உனக்கு மல்டிபிள் அதர் திங்ஸ் தட் யூ ஹேவன்ட் செட் வந்துட்டு போயிருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து எல்லாமே இப்போ சைக்கோ தெரப்பியில கூட ஒருத்தரோட தாட்ஸ் லூஸ் அசோசியேஷன்ஸ்ல வந்து பேச சொல்லுவாங்க.
நீ வந்து லாஜிக் யோசிக்காத, என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்காத, உன் வாயில வரத மனசுல வரத பேசிக்கிட்டே இருன்னு. இதுதான் லூஸ் அசோசியேஷன். ஃப்ராய்ட் வந்து இத வந்து காயின் பண்ணாரு, லூஸ் அசோசியேஷன்ஸ்ன்னு சொல்லி. நீ சொல்லு, உனக்கு எஸ்பெஷலி நீ என்ன சொல்ல வேணான்னு, இது தேவையில்ல இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், அதையும் சொல்லு அப்படின்றது சொல்லுவாரு. அவர் ஒரு சூப்பரா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அனாலஜி கொடுத்திருப்பாரு. ஓகே, அது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு இந்த ஒரு இடத்துல. அதனாலதான் நான் ஒரு பேஸ்மெண்ட் இப்ப போட்டேன். ஓகே, என்னன்னா நீ வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்னா, உன்னோட தாட்ஸை வந்து வெளிப்படுத்துறது எந்த அளவுக்கு கஷ்டம்னா, தாட்ஸோ மெமரியோ ஏதோ கஷ்டம்னா, நீ வந்து நீ இதை பிக்சர் பண்ணுங்க 2 பேரும். ஓகே, நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ட்ரெயின்ல, நான் வந்து பக்கத்துல பர்த்ல படுத்துட்டு இருக்கேன். ஓகே, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஜன்னல் வழியா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே, ட்ரெயின் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு, நான் படுத்துக்கிட்டே ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்காம உங்ககிட்ட வெளில என்ன தெரியுதுன்னு நான் கேக்குறேன். ட்ரெயின் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, வெளில என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன். என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? ஓகே, இதுதான் வந்து சைக்கோ தெரப்பில ஒரு ப்ராப்ளமும். ஓகே ஓகே ஓகே, இது வந்து இவர் ஃப்ராய்ட் சொல்றாரு. அதனால லூஸ் அசோசியேஷன்ஸ்ல என்ன இவர் சொல்றாருன்னா, நீ வந்து இத வந்து என்கிட்ட கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், நீ சொல்லிக்கிட்டே இரு, ஏன்னா வந்துகிட்டே இருக்கும், ட்ரெயின் மூவ் ஆயிட்டே இருக்கும், ஜன்னல்ல பாக்குறதெல்லாம் சொல்லு. அதை வச்சு நான் புரியறதுலயே வந்து எனக்கு முழுசா புரியுமான்னு தெரியாது. ஓகே, அவ்வளவு கேப் இருக்கு. ஓகே, சோ இந்த டாபிக் ரிலேட்டடா இதை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பிரசன்டே ஒரு மூவிங் திங் மாதிரி தான். ஓகே, ஆமாமா, எஸ் எக்ஸாக்ட்லி. இதுதான் நான் பாக்குறேன் அப்படின்றது இல்ல, நீ ஜன்னல்ல இதுதான் நான் பாக்குறேன்னு சொல்றதுக்குள்ள ஒரு 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 ஃபியூ மீட்டர்ஸ் ஓடி இருக்கும். அது ஒரு லூப் இல்ல, அது ஒரு ஒரு இது மாதிரி. இப்படி சொல்றேன், நம்ம பிரையன் காக்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து டைமை பத்தி அப்படிதான் சொல்லுவாரு. அது வந்து ஒரு ஆரோ மாதிரி. ஓகே, ஸோ அது வந்து ஒரு போலை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி விட்ட ஆரோ எப்படி வந்து போயிட்டே இருக்குமோ, இந்த கண்டிஷன்ஸ் தட் கிராவிட்டி இல்லை, ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஆரோ போயிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் டைமும். ஸோ பேசிக்கலி ப்ரெசென்ட்டும் அந்த மாதிரி தான். ப்ரெசென்ட் மொமெண்ட்னே ஒன்றும் இல்லை, அது அப்படியே போயிட்டே இருக்கிற ஒரு ஜேர்னில தான் நம்ம இருக்கோம். ஒரு ஆன்கோயிங் திங் தான். இதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒன்னொன்னுத்தையும் உள்வாங்குறோமோ அந்த அளவுக்கு உனக்கு டைம் டைலேஷனும் இருக்கும். அதாவது சப்ஜெக்டிவ்லி நீ யார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, நீ ஜாலியா சொல்லலாம். இப்ப நம்ம பாட்காஸ்ட்ல பேசுறதெல்லாம் மெமரி வச்சு இதெல்லாம் ஆனா அந்த ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்காது. இப்போ என்ன சொல்றது, சரி ஓகே, தாட் பிரான்ச் அவுட் ஆயிடுச்சு. ஆனா சோ அதான், சோ அந்த மாதிரி இருக்காது. நான் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ல ப்ரெசென்ட்டா இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணேன். எனக்கு வந்து இது ரொம்ப சிம்பிள், நான் ரொம்ப ப்ரொஃபவுண்டா எதுவுமே சொல்ல போறது இல்லை. ஆனா இது வந்து எனக்கு சப்ஜெக்டிவ்லி மை ஓன் ஃபீலிங் பயங்கர ப்ரொஃபவுண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. என்னன்னா, நான் வந்து காஃபி போட்டேன். ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, நான் காஃபி மட்டும் போட்டேன். ஓகே, எதை பத்தியும் பேக்ரவுண்ட்ல யோசிக்காம completely I immersed myself in the process to the point where ஒரு கப்பை எடுத்து கழுவி என்னோட ஃபீலிங் சென்சேஷன்ஸ் ஆஃப் த கப், தண்ணி ஃப்ளோ ஆகுது, எடுத்து இப்படி காஃபி தூள் அப்படி போடும் போது இந்த காஃபி தூள் விழற சத்தம், அப்படியே பாட்டம்ல விழற சத்தம், அது லைட்டா தண்ணி ஊத்திட்டு இப்படி கலக்கும் போது வர சவுண்டு, every single detail of making that coffee I was there, like completely. Okay, phone again எல்லாம். It was the most beautiful, recent timesல most beautiful experience. டிரைவிங்ல எனக்கு வரும், ஆனா இது வந்து இன்னும் ரீசெண்டா இப்போ போன வாரம் பண்ணேன். அமேசிங். சோ இது வந்து ரொம்ப மொக்கையா இருக்கலாம் கேக்குறவங்களுக்கு, ஆனா அத நிஜமாவே
பண்ணும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அர்த்தம், ஒரு மீனிங், ஒரு ஒரு பீயிங் இன் த மொமெண்டோட ஃபீலிங் வந்து அப்பதான் தெரியும். நான் வந்து உட்கார்ந்து கேண்டல்ல பார்ப்பேன். ஓகே, இது ஒரு டாஸ்கா பண்ணுவேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு எப்படி இருக்கு மைண்டு அப்படின்னு. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா பழைய காலத்துலலாம் சொன்ன ஒரு சாதாரண ஒரு விஷயம். மெடிடேட் பண்றதுக்கு அப்படியே உட்கார்றது, அப்படியே ஒரு பாயிண்ட் வந்து பார்க்கறது. ஆனா அது எவ்வளோ அதுல ஒரு விஸ்டம் இருக்கு அப்படின்றத அதை செய்யும் போதுதான் தெரியுது. அப்புறம் செய்யும் போதுதான் எவ்வளோ நம்ம வந்து டிஸ்ட்ராக்டடா இருக்கோம் அப்படின்றதும் புரியுது. ஏன்னா நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணல மச்சான். இருந்தாலுமே எனக்கு யூடியூப்ல தான் எனக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா யூடியூப்ல தான் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, அதுக்கே எப்படி என் மைண்ட் வந்து ஜம்ப் ஆகுதுன்றதே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீ ஏன் எனக்கு புரியாது. ஏன் இப்போ வந்து நீ போனை எடுக்கணும்? உனக்கு யாரும் மெசேஜ் பண்ணல, இப்போ உனக்கு போன் வரல, ஏன் அந்த ஒரு ஒரு ஏர்ஜ் ஏன் வருது? அதை எடுக்கணும்னு ஏன் ஏர்ஜ் வருது? அதை வந்து சப்ரஸ் பண்ணிட்டே போக 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 பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங் வருது பியாண்ட் தட். ஆனா அது வந்து அதுக்கு போகணும், அதை தாண்டி போகணும். அந்த தாண்டி போனதுல ஒரு 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 பியூட்டி இருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கேட்குறவங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கும் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சிம்பிள் விஷயத்த, சிம்பிள் டாஸ்கை முழுமையா பண்ண ட்ரை பண்ணுங்களேன். It will be one of the best experiences of your life. It doesn't, நீங்க வந்து அப்படியே சுவிட்சர்லாண்டுக்கு போய் பறந்து போய் நான் மவுண்டன் மேல நின்னாதான் உனக்கு வந்து சந்தோஷம் வரும் அப்படின்றதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல. இதுலதான், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் சந்தோஷமே இருக்கு. அது வந்து அங்க அந்த மாதிரி ஜிம் கேரி கூட சொல்லுவானே, ஐ விஷ் எவ்ரிபடி வாஸ் ரிச் அண்ட் ஃபேமஸ் only to realize, you know, the true happiness doesn't come when you're rich and of course நம்மளுக்கு அதுல ஒரு சஸ்டெனன்ஸ் இருக்கு, நம்ம லைஃப் தரும், அதெல்லாம் எனக்கு புரியுது. அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள நான் போல. ஆனா the meaning and the point that I'm trying to make, ஒரு subjective feeling, அது வந்து ஒரு gratitude-ஓட ஒரு to just be alive. I'm breathing and I'm alive and I have day, we are existing against like stupid odds da day. We are existing like, just the fact that we exist is just, it's stupidly, insanely ரொம்ப infinitely stupidly amazing that we even have a chance to exist. It's so stupid. Like some odds la we are existing. So அதுவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இல்ல, நான் பாட்டு ஒரு ரேண்ட்ல நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அதான் அப்ரிஷியேட்டிங் தி லிட்டில் திங்ஸ். செருப்புல இருந்து ஆரம்பிச்சு இங்கெங்கயோ போயிட்டு எப்படியோ வந்திருக்கோம். ஸோ அதான். இன்ஃபேக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சீசன் 1 எபிசோட் 0 ஆர் எபிசோட் 1 ட்ரூ ஃபீலிங்ஸில் பேசும்போது கூட நம்ம டீட்டெயிலுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது, சின்ன விஷயங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது, இதை பற்றி அந்த டைம்லையும் பேசியிருக்கோம். ஆமா, நம்ம சின்ன ஏதோ ஒரு தீம் வந்து நம்மளுக்கு அறியாமலே வந்திருக்கு. ஆனா இந்த வந்திருக்கு, அது வந்து என்னதான் நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் சரி, மெமரிஸ் ஆனாலும் சரி, நம்ம எவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டாலும் சரி, ஆனா அது இருக்கு பத்தியா, அதே தான் இருக்கு. அதுல ஒரு மாற்றம் இல்ல. அதுதான் ஆக்சுவலா இல்ல, இப்ப கூட வந்து ஆக்சுவலா அதுதான் இல்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. எனக்கு அப்பப்போ இந்த தாட் வரும், நான் வாழ்க்கையில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்படி வந்து ஒரு ஆஃபீஸ் போய் இப்படி வந்து இருந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு தானா நான் பிறந்தேன், என் வாழ்க்கையோட அர்த்தம் இவ்வளோதானா அப்படின்லாம் சில டைம் தோணும். சரியா, டெய்லி காலங்கத்தில் எஞ்சி 8 மணிக்கு கிளம்பணும், 6 மணிக்கு வரணும், 7 மணிக்கு சாப்பிடணும், 8 மணிக்கு சாப்பிட, இப்படி தோணிட்டு இதுதான் வாழ்க்கையா, வாழ்க்கைக்கு அர்த்தம் இவ்வளோதானா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். எஸ்பெஷலி ஏன்னா நான் வந்து வீட்டிலேருந்து தனியாக வேறு இருக்கேன்ல. ஸோ அதனால் எத்தனை வருஷத்துக்கு நான் இந்த மாதிரி, நான் எப்போ ஏதோ ஒரு 18, 19, 20, மேபி 20 வயசில் வந்து வெளியில் வந்திருப்பேன் இருக்கும். எப்போதான் இது நிற்க போகுது, இல்லை இப்படி தான் இருக்க போதா, இப்படி தான் இருக்கணுமா, இதுதானா இதுக்கெல்லாம் மீனிங் அப்படிலாம் யோசிக்கும் போது அல்டிமேட்லி ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒன்று புரிஞ்சிச்சு. நான் இப்போது ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து
நான் என்ன பண்ணாலுமே எனக்கு வந்து அல்டிமேட்லி என் கிட்ட இருந்து தான் அது வருது, நானே அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது தான் வருது. ஸ்லாவாய் ஜிசேக் சொல்கிற மாதிரி ஹாப்பினஸ்ஸை வந்து நம்ம அச்சீவே பண்ண முடியாது. இட் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் டூயிங் சம்திங் எல்ஸ். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா, அது வந்து இருக்கிற வரைக்கும் நல்லது, சந்தோஷம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாமா, 100%. அது வந்துட்டு போறது இதுதான், இப்படிதான். ஆ. ஆனா அதுலயே ஒரு, ஆனா இந்த அப்சர்டிசம் தான் அந்த நம்ம யார் சொல்றது, இவரு ஆல்பர்ட் கம்யூ. அவர் வந்து டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ம் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப கடுப்பான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்கா. ஓகே, ம் சரி ஓகே ஏதாச்சும் புக்காச்சும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் கேமுவோட ஸ்ட்ரேஞ்சர் எடுத்து படிச்சிருக்கான். ஓகே, நான் வந்து அவ சொல்றான், நான் வந்து ஐயோ அப்படின்னு அவன் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் லைனே திஸ் மார்னிங் மை மாம் டைட். ஓகே, அதான் அதான் ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் லைனே. லைனே ஸ்ட்ரேஞ்சர் புக் ஆல்பர்ட் கேமு. ஓகே, ரொம்ப படிக்கணும்னா படிச்சுக்கோங்க ஆடியன்ஸ், ஆனா படிச்சுக்கோங்க. இது ஆனா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான புக்கு. அவனுடைய ஃபர்ஸ்ட் கேமோட ஃபிலாசபியோட இன்ட்ரோடக்ஷன் அதுதான் கிட்டத்தட்ட ஆமா அப்படி சொல்லலாம். ஆமா ஆமா. ஆனா அவன் வந்து தப்பான ஒரு டைம்ல படிச்சுட்டான். ஓகே, அதுதான் பேசிக்கலி என்ன தெரியுமா, இது வந்து இன்ட்ரோடக்ஷன், இதுக்கப்புறம் வந்து இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு வேற புக்ல வரும். அவங்க அத இல்ல இவன் வந்து நான் வந்து சரி ஓகே ஃபர்ஸ்ட் லைன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். போயிட்டு இருக்கு. இவன் ஏன்டா இப்படி எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு. அதாவது அவன் எப்படி எழுதியிருப்பான்னா, அவன் வாழ்க்கைன்னா என்னன்னு நினைக்கிறானோ கதையே அப்படிதான் இருக்கும், அப்சர்டா இருக்கும். ஆமா, அப்படிதான் இருக்கும். இப்போ எனக்கு அது காமெடியா இருந்தது, அது அப்சர்டா இருந்தது, அது அப்படிதான் அப்படின்ற மாதிரி. ஆனா அதே ஒரு ஹாப்பினஸா வந்து ஆக்கிக்கணும் அப்படின்றது அந்த புக்ல இருக்காது. So, அந்த புக்ல இருக்காது. அது அதுக்கப்புறம் அது மித் வேற ஆஃப் book. சிசிஃபஸ் படிக்கும்போது மேபி உங்களுக்கு அது தெரிய வரலாம். ஆமா, மித் ஆஃப் சிசிஃபஸ் படிக்கும்போது அது கொஞ்சம் அது வந்து ஆறுதலா இருக்கும். ஆனா ஆமா. இந்த புக் ஆஃப் டிஸ்குவாயட், இந்த பெர்னாண்டோ பெசோவா, அப்புறம் அப்புறம் இந்த ஸ்ட்ரேஞ்சர், இதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் வாழ்க்கையில நல்ல ஒரு ஸ்பேஸ்ல, மைண்ட் ஸ்பேஸ்ல இல்லைன்னா தயவு இருக்கும்போது செய்து அதை படிக்கணும். படிக்காதீங்க. நல்ல ஸ்பேஸ்ல அந்த இருக்கும்போது ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அப்சர்டா ஒரு புக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம்னா நம்ம முராகாமியோட ராட் ட்ரிலஜி இருக்குல்ல, ஆமா ஹியர் த வின்சிங், ஆமா, பின்பால், பின்பால், வைல்ட் ஷீப் சேஸ், அப்புறம் Into the dark. வைல்ட் ஷீப் சேஸ் தான் லாஸ்ட் மூணாவது. அது ரெண்டாவது என்ன என்னமோ பின்பால், பின்பால் தான் Norwegian. ரெண்டாவது. ஓ ஹியர் த வின்சிங் பின்பால் அண்ட் அது வந்து ரெண்டு. மூணாவது வந்து வைல்ட் ஷீப் சேஸ். வைல்ட் ஷீப் சேஸ். எனக்கு மூணுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஆக்சுவலா எனக்கு காஃப்கா ஆன் த ஷோர் தான் வந்து டாப் டாப். 100%. லைக் உண்மை. அது 100% எனக்கு வந்து அதை வந்து டாப் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு இருக்கும். ஆனா 1Q84 நல்லா இருக்கும். ஆனா 1Q84 கொஞ்சம் பெரிய புக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா படிக்கலாம். ஆனா எனிவே, ஸோ இரு கிராட்டிடியூடுக்கு வந்து நம்ம எப்படியோ போய் அப்சர்டிசம்ல முடிக்க கூடாதேடா. நம்ம கிராட்டிடியூட் அப்ரிசியேஷன் போயிட்டு இவங்களுக்கு சோகமான எண்டிங் கொடுக்க கூடாது. இல்ல, நம்ம அப்சர்டிசம் வந்து நம்ம சோகமா பார்க்க வேணாம். பேசிக்கலி அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கா, இதுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்கா, இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கான்லாம் தேட தேவையில்லை. அப்படி தேடினாலும் பெருசா எந்த பதிலும் உங்களுக்கு வரப்போறது இல்லை இந்த உலகத்துக்கிட்ட இருந்து. அதனால எதை பண்றீங்களோ அதை வந்து எந்த சுச்சுவேஷன்ல எதை பண்ணாலும் வந்து சில்லா பண்ணும், அவ்வளவுதான். ஆமா, சில்லா இருக்கணும், சில்லா பண்ணும். இது ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். 1800s எடுத்த ஒரு வீடியோ. எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு அந்த வீடியோ. அதை பார்க்கும்போது எல்லாருமே, இந்த வீடியோல இருக்கிற எல்லாருமே இப்ப சாம்பல்ல அப்படின்னு இருந்தது எனக்கு. யாருமே இங்க இல்லைல்ல, இந்த மொத்த கும்பல் இந்த வீடியோல இருக்கிற யாருமே இப்ப இல்லைல்ல. நம்மளும் அப்படிதான்ல, நம்மளும் இருக்க மாட்டோம்ல, அவ்வளவுதான். ஆமா, முடிஞ்சிரும்ல. சோ நம்ம இப்ப இருக்கிறத பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணும்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இதுல போயிட்டு நல்லா
அஹ் ரொம்ப சோகமெல்லாம் இல்லை, ஆனா அது ஒரு ஒரு ஃபீலிங் தந்துச்சு. அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அவ்வளவுதான் வாழ்க்கை. என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா ப்ரெசன்ட் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க, அதுதான். என்ன மச்சான், எங்க இருக்க? ஒரு தெரு ஓரமா வந்துட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் பண்ணிட்டு ஆகும் இருக்க? வீட்டுக்கு போக? 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸா? சூப்பர். சரி வா ஜாயின் பாப்போம். பண்றியா? அப்படியே நாங்க ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறோம், அப்படியே ஒரு டாபிக் வந்து ஜாயின் பண்றியா? இல்லடா, ரொம்ப லேட் ஆயிடும். இப்பதான் இந்த 20 மினிட்ஸ் என்ன? எப்படி அதுக்கு போய் பண்ணலாம்? சாப்பிடணும். நாளைக்கு காலையில ஆஃபீஸ் போனோம். மச்சான், இதை வந்துட்டு ஒரு வீடியோவா போட்டு விட்டுருவோமா? என்ன பேசுறதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன பண்றதுன்னா, உங்க 4 பேரை வந்து சேர்க்கறதுக்குள்ள உசுறு போகுது, அதுதான். அதனாலதான் வந்து கிடைக்கிற கேப்ல எல்லாம் எவன் இருக்கானோ புடிச்சு வச்சு ஒரு எபிசோட போட்டுருவோம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கார்ல தாண்டா போறேன், பின்னாடி பேக் லைட் ஆன் பண்ணு, ஷூட் ஆன் பண்ணு. வெல்கம் டு போதி மறுச்சிகள். எம்கே சொல்லுங்க. நல்லா இருக்குடா எம்கே. இப்பதான் நான் பார்த்தேன், இப்பதான் நான் இந்த ஜூமுக்கு வந்தேன் நீ வந்ததுல இருந்து. நல்லா 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 இருக்கான்டா பார்த்தேன். நல்ல சைமன் வந்து ஃபங்கியா இருக்கான், இவன் வந்து இப்ப கிளாஸி ஆயிட்டான். சரி ஆரம்பிக்கலாம், டைம் ஆகுது அவனுக்கு. ஆமா ஆமா. எப்படா படிக்கிறீங்க? எவ்வளோ இவ்வளவு டென்ஸா இருக்கிறது என்னால படிக்க முடியல ஆக்சுவலி. அப்படி நினைக்காதடா, அப்படி நான் நினைக்கிறது இல்ல. இல்ல ஆக்சுவலி பிளசிபோ படிக்கும் போது தோணுச்சு எனக்கு, என் மைண்ட் தான்ட்டு. ஏய் இல்லடா, இப்போ ஆக்சுவலா நீ மத்த யோசிச்சு பாரு. உனக்கு இப்ப எக்ஸ்கியூசஸே இல்ல, ஏன்னா ஆடியோ புக்ஸ் இருக்கு. ஓகே, ஆடியோ புக்ஸ் நீ ஒருத்தவனுக்கு வந்து படிச்சு காட்டுறான். ஓகே, அப்போ கூட வந்து சில பேர் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அது போக உனக்கு இப்போ ஏஐ இருக்கு. நீ இந்த புக்ல என்ன இருக்கு சாப்டர் வைஸ் எனக்கு சொல்லுனா கூட சொல்லிடும். ஓகே, எனக்கு இது புரியல அப்படின்னு சொன்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடும், ஃப்ரீ ஏஐ. அதை வந்து சொல்லினாலும் காதுல சொல்லிடும். ஆனா இப்பதான் லோவஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரீடர்ஸ் இந்த லாஸ்ட் 100 years. அப்ப பாரு எப்படி இருக்கு எப்படி இருக்கும்.